الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله الله تعالى بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه الحكيم فأعوذ بالله من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا نبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னந்தனியாக தான் மட்டும் இருந்தான் என்பது திருக்குர்ஆன் மற்றும் ஹதீதுகளுடைய தீர்வு. அதாவது சிருஷ்டிகளை படைப்பதற்கு முன்பாக அல்லாஹு தஆலா தான் தனித்திருந்தான். அது ஒரு ஹதீஸ்ல குந்து கன்சம் மக்ஃபியா ஃபஅஹபப்து அன் உரஃப ஃபഖலக்துல் ஹல்க என்று புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ்ல நான் ஒரு மறை பொக்கிஷமாக இருந்தேன், என்னை நான் அதாவது பிரபல்யப்படுத்த, என்னுடைய தத்துவார்த்தங்களை என்னுடைய வல்லமைகளை பார்க்க ஆசைப்பட்டேன், அதற்காக நான் சிருஷ்டிகளை சிருஷ்டித்தேன் என்று ஒரு ஹதீஸ். இது புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். அப்ப இந்த ஹதீஸுடைய விரிவுரையை தாங்க கேட்டீங்க. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சிருஷ்டிகளை சிருஷ்டித்த காரணத்தை அல்லாஹு தஆலா இந்த ஹதீஸ் மூலமாக வெளியாக்கிட்டான். அதாவது அல்லாஹ்வுக்கு என்ன பிரியம் வந்துச்சு? தன்னுடைய வல்லமைகளை, தன்னுடைய தத்துவார்த்தங்களை, தன்னுடைய கமாலாத்துகளை பார்க்க அல்லாஹ் பிரியப்பட்டான். அதன் காரணமாக நான் சிருஷ்டிகளை சிருஷ்டித்தேன் என்று அல்லாஹ் சொன்னதாக அரும நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கார். இது புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். ஆகவே அப்போ சிருஷ்டிகளை படைத்த ஒரு நோக்கம் தெரிஞ்சு போச்சு. அடுத்து அல்லாஹு தஆலா தன் திருமறை வாயிலாக தெளிவுபடுத்தும் பொழுது வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், நான் மனு வர்க்கத்தையும் ஜின்னு வர்க்கத்தையும் படைத்ததெல்லாம் என்னை வணங்குவதற்காக அன்றி வேற நோக்கம் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான். இந்த ஆயத்தையும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், இந்த ஹதீஸையும் அடிக்கடி உலமாக்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆக இரண்டுமே தெரியப்படுத்துகிறது அல்லாஹு தஆலாவுக்கு பிரியம் என்ன. குறிப்பாக மனித வர்க்கமும் ஜின்னு வர்க்கமும் அல்லாஹு தஆலாவை அறிந்து அவனை வணங்க வேண்டும், அல்லாஹுவை அறிந்து அவனுடனே தங்களுடைய தொடர்பை சரி செய்து கொள்ள வேண்டும், அல்லாஹுவை அறிந்து தாங்கள் படைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை, லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டும். இது அல்லாஹு தஆலாவுடைய பிரியம். அல்லாஹ்வுடைய பிரியத்தை தெரிந்த பிறகு மனிதன் அலட்சியமாக வாழ்க்கையை நடத்துவானே ஆனால், அதாவது அந்த நோக்கத்தை தவறவிட்டவனாக இருப்பானே ஆனால், அது பதுநசீபு, துரதிஷ்டம், பின்னால கை சேதம். அன்பர்களே, அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்திட்டான். இல்லா லியஅபுதுன்ங்கிற அந்த ஆயத்துக்கு தஃப்சீர் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் சுல்தானுல் முஃபஸ்ஸிரின் அவர்களே விரிவுரை செய்யும் பொழுது இல்லா ஐ லியாரிஃபூன், நான் மனு வர்க்கத்தையும் ஜின்னு வர்க்கத்தையும் படைத்ததெல்லாம் என்னை அறிவதற்காகவே என்று விரிவுரை செய்திருக்கிறார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. அவர்களுடைய அந்த விரிவுரையை தஃப்சீர் ஜலாலைன் நம்ம மதரசாக்களில் ஓதி கொடுக்கப்படக்கூடிய தஃப்சீரிலையும் இப்னு அப்பாஸ் அவர்களுடைய விரிவுரை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய நோக்கம் என்ன? அடியார்கள் என்னை அறிந்து வணங்க வேண்டும், என்னை அறிந்து அவர்கள் வாழ வேண்டும், என்னுடைய குணங்களை தெரிந்து வாழ வேண்டும், என்னுடைய தன்மைகளை, என்னுடைய அந்தஸ்துகளை தெரிந்து அவர்கள் வாழ வேண்டும். இது அல்லாஹு தஆலாவுடைய பிரியம். இந்த பிரியத்தை அல்லாஹ் வெளியாக்கி விட்டான், அல்லாஹ்வுடைய ரசூல் வெளியாக்கி விட்டான். ஆனால் நம்மளுடைய கவன குறைவு ஒண்ணு இருக்கு. அது என்ன?
நாம இந்த துனியாவில் பிறந்ததனுடைய லட்சியம் நாம் என்ன நினைக்கிறோம்? ஏதோ ஒரு குறிப்பிட்ட சில காலம் நாம் உழைக்கணும், சம்பாதிக்கணும், சாப்பிடணும், அழகாக உடுத்தணும், மவுத்து வந்தா செத்து போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். மவுத்து வந்தா என்ன, அது நிச்சயமாக வர காத்துக்கிட்டே இருக்கு, வரத்தான் போகுது, போகத்தான் போறோம். ஆனாலும் நண்பர்களே, மவுத்துக்கு பிறகு நீண்ட வாழ்வு இருக்குகிறது. மவுத்துக்கு பிறகுதான் மனுஷனுடைய வாழ்க்கை ஆரம்பமாகுது. அதனால தான் மனுஷனுக்கு உபதேசம் செய்வதற்கு, மனிதனுக்கு உபதேசி, உயர்ந்த உபதேசி கஃபாபில் மௌத்தி வாயிலாண்டு ஹதீஸில் சொல்லப்பட்டு, மௌத்தை உனக்கு உபதேசியாக ஆக்கிக்கொள். ஏன்னா மரணத்தை நினைவு கூறாத மனிதன், மரணத்தை மறந்த மனிதனை யாரும் திருத்தவே முடியாது. மரணத்தை மறந்த மனிதன் தன்னுடைய பிறந்த நோக்கத்தை மறந்து விடுவான். ஏன்னா அதனால்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஹலகல் மௌத வல் ஹயாத் என்று சொல்லிவிட்டான். தபாரக்கல்லதி சூராவில் தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் ஹலகல் மௌத வல் ஹயாத், அதாவது தக்தீம் தாகீர் என்று சொல்லுவாங்க, முப்படுத்துறது பிற்படுத்துறது சொல்லுவாங்க அரபியில். அப்போ ஹயாத்தை விட அல்லாஹ் மௌத்த முப்படுத்தி இருக்கு. ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத், மௌத்தையும் அல்லாஹ் படைத்தான், ஹயாத்தையும் படைத்தான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்போ மௌத்த படைச்ச செய்தியை முன்னால சொல்லிக்கிட்ட, ஹயாத்துக்கு முன்னால் அல்லாஹ் தான் அதை நமக்கு தெரியப்படுத்திட்டான். நீங்க நிரந்தரமா இருக்க மாட்டீங்க, மௌத்து என்ற ஒரு சிருஷ்டியை நான் படைச்சிருக்கிறேன், அதற்கு நீங்க பலி ஆயிடுவீங்க, இறை ஆயிடுவீங்க. எல்லாரும் மரணிக்கக்கூடியவர்கள் தான். மரணத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கு, அது இந்த வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட வாழ்வாக இருக்கும். அதனால தான் அத்துன்யா மஸ்ராத்துல் ஆஹிரான்னு சொல்லப்படும். துனியா ஆகிரத்துக்காக வெள்ளாமை செய்யக்கூடிய இடம். ஆகிரத்தை அழகுபடுத்திக் கொள்வதற்கு என்னென்ன மனுஷன் இங்க செய்யறானோ இதற்கு தகுந்தாப்பல ஆகிரத்து அமையும். ஆகவே இதையெல்லாம் கேட்ட பிறகு நாம் நம்மளுடைய வாழ்க்கையை சற்று அலசி ஆராய்ந்து பார்த்தா ஒரு கவலையற்ற நிலை, அதாவது ஆகிரத்தை மறந்தவர்களாக, மௌத்தை மறந்தவர்களாக, மண்ணறையை மறந்தவர்களாக, சக்கராத்துல் மௌத்தை மறந்தவர்களாக, கபருடைய அதாபுகளை மறந்தவர்களாக, மஹஷருடைய அமளியை மறந்தவர்களாக, கேள்வி கணக்குகளை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு நாமே எடுத்துக்காட்டாக ஒரு சாட்சியாக இருக்கிறோம். அன்பர்களே, உருதுல ஒரு கவிஞர் படிச்சிருக்கிறார் ஒரு பைத்து, தில் ஐசா லகாஹே ஜீனேமே, மனிதனுடைய உள்ளம் இந்த உலக வாழ்க்கையில எவ்வளவு லயிச்சு போயிருக்குன்னு கேட்டா, தில் ஐசா லகாஹே ஜீனேமே மர்னே கூபி இன்சான் பூலு கயே, அதாவது எந்த அளவுக்கு மனுஷன் உலக வாழ்க்கையில லயிச்சு போனான்னு கேட்டா அவன் மவுத்து ஒண்ணு இருக்கு என்பதையே மறந்துட்டான்னு சொல்ல. குத்துபு நாயகம் சொன்னாங்க, உனக்கு இந்த நிமிஷம் மவுத்துவார், அடுத்த வினாடி மவுத்துவார். நாமோ நம்மளுடைய நிலை எப்படி இருக்கு? சிறுவர்கள் வாலிபர்கள் என்ன நினைக்கிறாங்க, நமக்கெல்லாம் 80-90 வயசுக்கு பிறகு மவுத்து வரும். இப்போ 60 வயசு என் போல 60-65 வயசானவர்கள் என்ன நினைக்கிறாங்க, சரி நமக்கு 65 ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 15 ஆச்சும் மிச்சம் இருக்கும். ஆக யார பார்த்தாலும் நீண்ட ஆயுள், அதாவது இன்னும் கொஞ்சம் நீளமாக இருப்போம் என்ற அந்த எண்ணம் தடவி பார்த்து சிறு பிராயம் உள்ள வாலிபர்கள் எல்லாம், அதாவது 25-30 வயசு உள்ள வாலிபர்கள் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு வயசு 35 தான் ஆச்சு, 25 தான் ஆச்சு, எனக்கு இன்னும் 55 வயசு மிச்சம் இருக்கு. என் போன்ற வயசுக்கு வந்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க, எப்படி இருந்தாலும் நமக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் இருக்கும், இன்னும் ஒரு 5 வயசு இருக்கும். அன்பர்களே, இது நம்மளுடைய எண்ணங்கள். அல்லாஹு தஆலா நமக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கட்டும். வருஷா வருஷம் நம்ம அதான் துவா கேட்கிறோம், ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம், தினமும் கேட்கிறோம், அடிக்கடி கேட்கிறோம், கேட்டுக்கொண்டே இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் அன்பர்களே, அல்லாஹு தஆலா அதை எழுதி முடிச்சு விட்டான். சில காரியங்களால சிலருடைய ஆயுள் நீட்டப்படுகிறது. தக்தீர் 2 வகை சொல்லும். ஒரு தக்தீர் தக்தீரே முபரம் என்று சொல்லப்படும். அந்த தக்தீருக்கு எந்த விதமான நிபந்தனை கிடையாது. ஒரு தக்தீர் தக்தீரே முஅல்லக் என்று சொல்லப்படும். அதற்கு நிபந்தனைகள் இருக்கு. அதாவது ஒரு அடியானுக்கு இன்னாருடைய துவாவின் காரணத்தினால இன்ன காரியம் சாதிக்கப்படும். அதாவது அவருக்கு 60 வயசுல மௌத்து நெருங்கி இருக்கும், 60 வயசுல மௌத்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். யாரோ ஒருவர் அவருக்கு துவா செய்வதால், அதாவது ஒன்று அவருடைய இனபந்துக்கள், குடல்வாய் ஜனங்கள், அவனுடைய ஆதரவை பெற்றவர்கள் மனம் குளிர்ந்து, யா அல்லாஹ் இந்த மனிதன் இருக்க போக எங்களுக்கெல்லாம் உணவளிக்கிறான், எங்களுக்கு ஆடைகளை கொடுக்கிறான், காசு பணம் கொடுக்கிறான், எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறான், இந்த மனுஷனுடைய ஆயுளை நீடிச்சு கூட அல்லாஹ் என்று அவனுடைய பந்துக்கள், இனபந்துக்கள் அல்லது அவனால் சகாயம் பெறக்கூடிய ஏழைகள் துவா கேட்கிறதுனால
அந்த துஆவின் காரணமாக அல்லாஹு தஆலா சிலருடைய ஆயுளை நீடித்து விடுகிறான். இந்த மாதிரி தக்தீருக்கு பேர். அப்ப நீங்க தக்தீர் மாறி போச்சேன்னு நினைப்பீங்க. தக்தீரில் அல்லாஹ் எழுதுனதை மாத்திக்கிட்டானே. இந்த தக்தீருக்கு பேரு தக்தீரே முஅல்லக் என்று சொல்றோம். அதாவது ஷர்த்து, நிபந்தனையோட. ஒரு மனிதனுக்கு யாராகிலும் வேற ஒரு மனிதனுடைய துஆ, அந்த துஆவின் காரணத்தினால அவனுக்கு வரக்கூடிய வியாதியோ கஷ்டமோ நஷ்டமோ சீக்கோ பிணியோ மரணமோ அது மாற்றப்பட்டு விடுகிறது. அன்பர்களே, அப்படி நம்மளுடைய ஹக்கிலையும் யாரும் நல்லடியார்கள் துஆ செய்யலாம், அதனால நம்மளுடைய வாழ்நாள் நீடிச்சு கொண்டே இருக்கலாம், அது பேச்சு வேறு. மற்றபடி தக்தீர முப்ரம் இருக்குங்களே, அதுக்கு நிபந்தனை கிடையாது. அதன்படிக்கு அல்லாஹு தஆலா தான் நிர்ணயித்த காரியங்களை செய்தே முடிக்கக்கூடியவன். ஆக எப்படி மனுஷன் வாழ்ந்தாலும், எவ்வளவு நாள் யாருடைய துஆவை கொண்டு எவ்வளவு நாள் கூடுதலாக வாழ்ந்தாலும் அப்படி வாழ்றது சகஜம்தான். அதனால தான் ஹதீஸ் ஷரீஃப்ல வந்திருக்கு, உங்களுக்கு நீண்ட ஆயுள் தேவைப்பட்டால் எனபந்துக்களுக்கு சகாயம் செய்யும், குடல்வாய் ஜனங்களுக்கு சகாயம் செய்யும். குடல்வாய் ஜனங்கள் சொன்னா தாயுடைய சொந்தக்காரங்க, தகப்பனுடைய சொந்தக்காரங்க, அண்ணன் தம்பி, பிள்ளை குட்டிகள், தங்கச்சிகள், அக்கா தங்கச்சி, விதவைகள், காலா படிமா, இந்த மாதிரி மக்களுக்கு ஆதரவு கொடுக்கிறது, ஜீவனாம்சம் கொடுக்கிறது, உணவு உடை கொடுக்கிறது, அவர்கள் மனம் குளிர்ந்து துஆ செய்யறது. அதனால மனுஷனுடைய நிலைகள் மாற்றப்பட்டு போகும். ஒரு ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, தக்தீரை மாற்றக்கூடிய சக்தி துஆவை தவிர வேற ஒன்றுக்கும் இல்லை என்று சொல்லிட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா நிர்ணயித்த தக்தீரை மாற்றக்கூடிய சக்தி ஒண்ணு இருக்குன்னா அது துஆவுக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டார். ஆகையினால தான் மனிதன் தானும் அதிகமாக துஆ கேட்க கடமைப்பட்டிருக்கிறான். அவனுக்காக யாராகிலும் நல்லடியார்களும் துஆ கேட்பது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு கால அவனுடைய துஆ கபூலாகாம இருக்கலாம். அவனால் சகாயம் பெற்ற அவனுடைய இனபந்துக்கள் மற்றும் அவனுடைய நண்பர்கள், தோழர்கள், உறவினர்கள், ஏழைகள், அக்கம்பக்கத்து வீட்டார்கள், அவர்களுடைய துஆவின் காரணமாக அவனுக்கு வாழ்வு கிடைச்சான். ஆகவே துஆவை நாமும் கேட்கணும், பிறருடைய துஆவை ரொம்ப மதிக்கணும். அது ரொம்ப நல்லது. ஒரு காலத்துல நல்ல பழக்கம் இருந்துச்சு, யார் யாரை பார்த்தாலும் என் ஹக்குல துஆ செய்யுங்கன்னு சொல்ற. இப்ப என்ன ஆயிடுச்சு, இவர் துஆ கேட்டு என்ன ஆக போகுது, இவர் கேட்டு என்ன ஆக போகுது, சாதிக்க போகுது. அப்ப அன்பர்களே, நாம் அதை லேசு காட்டும் இல்ல. ஹதீஸ் ஷரீஃப்ல வந்துருச்சு, தக்தீரை மாற்றக்கூடிய சக்தி ஒண்ணு இருக்குண்டா அது துஆவுக்கு தான் இருக்குன்னு சொல்லி அல்லாஹு தஆலா நிர்ணயிச்சுட்டான் தக்தீரை. அதையும் அல்லாஹ் மாற்றி கொள்றான் சமயத்தில். ஏன்? அவனுக்கு உரிமை இருக்கு அல்லாஹ்வுக்கு மாற்றி எடுத்து. நான் என்ன செய்வேன், இன்னாருக்காக இன்னாடி. உதாரணமாக ஒரு கதை சொல்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட 2 பேர் வந்து சொன்னாங்களாம். 2 பேர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய நபியே, எங்களுக்கு சொச்ச வயசுக்கு அல்லாஹ் எவ்வளவு ரிஸ்க் வச்சிருக்கிறானோ அதை ஒரே நேரத்தில் வாங்கி கொடுத்துருங்க. நாங்க அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நிறந்து சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப நாளைக்கு இருந்துக்கிறோம்னு சொன்னாங்க. எங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ரிஸ்கை வாங்கி கொடுத்துருங்க ஏக காலத்துல, அதை நாங்க வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு ரொம்ப நாளைக்கு இருந்துக்கிறோம்னு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல துஆ கேட்டாங்க. அவர்களுடைய ரிஸ்க், மிச்சம் இருந்த ரிஸ்க் ஏக காலத்துல அல்லாஹ் கொடுத்துட்டான். கொடுத்த அன்பர்களே, அதுல ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு உள்ள ரிஸ்க் தான் மிச்சம் இருக்கு. ஒரே ஒரு நாளைக்கு உள்ள ரிஸ்க் மிச்சம் இருக்கு. இப்ப நியாயப்படிக்கு அந்த நாள் முடிஞ்ச உடனே அவன் செத்து போகணும். ரிஸ்க் முடிஞ்சா மனுஷன் மௌத்தா போகணும். ஏன்னா மனிதனுடைய மௌத்து எப்ப வருதுங்க, அவனுடைய சோறு பருக்க முடிஞ்சு போகுது, அவனுடைய சுவாசம் முடிஞ்சு போகுது, அவனுக்கு எழுதுற தண்ணியும் முடிஞ்சு போகுது. இது எல்லாம் முடிந்த பிறகுதான் அவன் மரணம் அடையும். அவன் சோறு கொஞ்சம் மிச்சம் இருந்தா அவன் சாகவே மாட்டான். ஏன்னா அவன் செத்து போனா அவன் சோத்த நாய் கூட திங்காது. அந்த மாதிரி ஏற்பாடு அல்லாஹ் செஞ்சிருக்கான். அவன் அதை சாப்பிட்டு தான் சாவணும், அவனுக்குள்ள தண்ணி அவன் குடிச்சுதான் ஆகணும், அவனுக்குள்ள சுவாசத்தை அவன் சுவாசிச்சு தான் சாகணும். அது வரைக்கும் மௌத்து வராது. அன்பர்கள், இப்ப 2 பேரும் வாங்கி அந்த ஒரு ஆள் ஒரே ஒரு நாளைக்கு ரிஸ்க் மிச்சம் பிரிச்சு பாருங்க. அதை என்ன செஞ்சா, ராவோட ராவா தர்மம் செஞ்சுட்டான். இன்னொருத்தன் அவனுடைய ரிஸ்க அளந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், ரொம்ப நாளைக்கு இருக்குது. இப்போ இந்த ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நாளைக்கு ரிஸ்க் இருந்த மனுஷனை பார்த்தான், அவன் மறுநாளைக்கு சாகல. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து கேட்டான், அல்லாஹ்வுடைய நபியே, இவனுடைய ரிஸ்க் ஒரு நாளைக்கு தானே இருந்துச்சு, அவன் மௌத்தா போகலையே, ஹயாத்தா இருக்கிறான்னு கேட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் அல்லாஹ் கிட்ட கேட்டு சொல்றேன். அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க. அல்லாஹ் சொன்ன, மூசா, அவன் தன்னுடைய அந்த ஒரு நாள் ரிஸ்கை, அந்த ஒரு நாளைக்கு அவனுக்கு இருந்த ரிஸ்க அவன் வாங்கின உடனே தர்மம் செஞ்சு அதை ஒண்ணுக்கு பலதாக பெருக்கி கொண்டான். ஏன்னா அல்லாஹ்வுடைய பழக்கத்துல சின்ன குறைந்த பழக்கம் 1க்கு 10. மன்ஜா பில் ஹசனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலியா. ஒரு நன்மை ஒரு மனுஷன் செஞ்சா 1க்கு 10 குறைந்த அந்தஸ்து அல்லாஹ்ட்ட, குறைந்த பழக்கம்.
கூடுதலா அல்லாஹ் கொடுக்கும் போது 1க்கு 70, 700, 7000 இப்படி அல்லாஹ் ரெட்டிச்சு கொடுக்கும் மனிதனுடைய இஹ்லாஸுக்கு தகுந்தாப்ப. இப்ப அந்த மனுஷன் ஒரு நாளைக்கு உள்ள ரிஸ்க் தர்மம் செஞ்சு அதன் காரணமாக அவன் பல நாளைக்கு உள்ள ஹயாத்தை தேடிக்கிட்டான். 1க்கு 70, 700 அல்லாஹ் கொடுக்கும் போது அவனுக்கு ஏராளமான ரிஸ்க் அவன் தக்தீல் எழுதிட்டான். ஒரு நாளைக்கு உள்ள ரிஸ்க் கொடுத்த உடனே அவன் 1க்கு 700, 7000 அவன் பல நாளைக்கு உள்ள ரிஸ்க் கிடைச்சு போச்சு. இப்ப அவனுக்கு மௌத்து எப்படி வரும்? அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டு சொன்னாங்க. அல்லாஹ் இந்த விஷயத்தை சொன்னான். அப்ப சொன்னாங்க, அவன் ஹயாத்தா இருக்கிறது ஆச்சரியம் இல்லப்பா, அவன் தன்னுடைய ரிஸ்க் தர்மம் செஞ்சு பல நாளைக்கு உள்ள ரிஸ்க் அவன் தேடிக்கிட்டான். இது எடை பேச்சாக துஆவுல இருக்கிற பரக்கத்தை உங்களுக்கு சொல்ல வந்து, அல்லாஹு தஆலா எந்த மோமினான அடியானுக்கு எந்த நல்லடியானாக அவன் தன்னை கருதினாலும் சத்தான், அவன் நசீபு கெட்டவன் என்பதற்கு அடையாளம் என்னன்னு கேட்டா துஆ கேட்பதில் அவனுக்கு இன்பம் இருக்காது. நீங்க இதெல்லாம் சிந்தனையில வச்சுக்கோங்க, டைரிகள்ல குறிச்சுட்டு. அதாவது யாரு பத்நசீபு மனிதர்களில் யாருக்கு அல்லாஹ் இடத்துல கை தூக்கி துஆ கேட்பதில் இன்பம் வர இல்லையோ, அதுல மனம் லைக்க இல்லையோ, மனம் அதுல சொக்க இல்லையோ, அவனுடைய நசீபு ரொம்ப கெட்ட நசீபுன்னு சொல்லப்படும். அதாவது அல்லாஹுக்கு ஒரு அடியான் பேர்ல வருத்தம் வந்துட்டா துஆ கேட்கிற பாக்கியத்தை எடுத்துருவான். அன்பர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு இன்னும் நல்ல நசீபை கொடுத்திருக்கிறான். ஐங்கால தொழுகிறோம், துஆ கேட்கிறோம், நோன்பு வைக்கிறோம், துஆ கேட்கிறோம், தராவி லைலத்துல் கத்ர்ல துஆ தான் கேட்கிறோம். நாவெல்லாம் துஆ தான் கேட்கணும், துஆ கேட்கறது தான் பெரிய இபாதத். அன்பர்கள், இந்த புனிதமிக்க இரவு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்து இத ஹயாத்தாக்க சொன்ன அல்லாஹு தஆலா, இதற்கு காரணம் ஒரு வரலாறு உங்களுக்கு சொல்லிவிடு. என்னத்துக்கு இந்த ஒரு சிரமத்தை அல்லாஹ் கொடுக்கிறான்? இனி அல்லாஹு தஆலா தன் அடியார்கள் பேர்ல கிருபை உள்ளவன், பாசம் உள்ளவன், இரக்கம் உள்ளவன். அல்லாஹு தஆலா கஃபூருல் வதூத் என்று சொல்றான் ஒரு இடத்துல. அல்லாஹு தஆலா வஹுவல் கஃபூருல் வதூத், அல்லாஹு தஆலா மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். ஏன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான்னு கேட்டா, அவன் தன் அடியார்கள் பேர்ல பாசம் உள்ளவனாக, முஹப்பத் உள்ளவனாக. வதூத்னா முஹப்பத்துக்கு சொல்ல, அடியார்கள் பேர்ல அல்லாஹ்வுக்கு ஒரு முஹப்பத் இருக்கு. அன்பர்களே, அல்லாஹு தஆலா இல்லாமையிலிருந்து நம்ம எல்லாம் சிருஷ்டித்து கொண்டு வந்தா அவனுக்கு தன் சிருஷ்டிகள் பேர்ல எவ்வளவு பாசம் இருக்கும். அந்த பாசத்தின் காரணமாக அடியான் தன்னை மன்னிக்க சொல்லி கெஞ்சும் பொழுது அல்லாஹ் மன்னிச்சிடறான். அதனால்தான் கஃபூருல் வதூத் என்று சொன்னான் அல்லாஹ் தஆலா. அவன் மன்னிக்கிறவன் மட்டுமல்ல, வதூதாகவும் இருக்கிறான், பெரிய வச்சிருக்கிறான் பேர். ஆகவே இந்த புனிதமிக்க இரவை ஆண்டுக்கு ஒரு தடவை அல்லாஹ் திருப்பி திருப்பி ஏன் கொடுக்கிறான்? ரமலானை அல்லாஹ் வருஷா வருஷம் ஏன் கொடுக்கிறான்? பாருங்க, இஸ்லாத்துல ஹஜ்ஜு வயசுக்கு ஒரு தடவை தான் ஃபர்து, கலிமா சொல்றது வயசுக்கு ஒரு தடவை தான் ஃபர்து, தொழுகை ஐங்காலம் ஃபர்து, நோன்பு வருஷா வருஷம் ஃபர்து, ரமலானுக்கு ரமலான் ஃபர்து. ஏன் இந்த ரமலான் திரும்பி திரும்பி வருது? ரமலான ஃபரதாக்கி அல்லாஹு தஆலா, ரமலானுடைய நோன்புகளை ஃபரதாக்கி குதிபா அலைக்குமுஸ் ஸியாம்னு சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா. ரமலானுடைய இந்த மாசத்துல நோன்புகள் உங்கள் பேர்ல ஃபரதாக்கப்பட்டு போச்சுன்னு சொல்லிட்டான். ஏன் இப்படி கொடுக்கிறான்? ஏன்னா அடியானுக்கு சிரமம் கொடுக்கணும்னு அல்லாஹ்வுக்கு பிரியமா? அல்லாஹ்வுக்கு அடியானுக்கு சிரமம் கொடுக்கணும் பிரியம் இல்லை. இரண்டாவது, அடியான இடத்துல அல்லாஹ்வுக்கு எது தேவை இருக்கா? அல்லாஹு தஆலா அடியான படைத்தது தன்னை அறிவதற்காக. அவன் அல்லாஹ்வுடைய தத்துவார்த்தங்கள், அவனுடைய வல்லமை, அவனுடைய குணாதிசயங்களை அறிந்து வாழ வேண்டும். இது அல்லாஹ்வுடைய பிரியம். வணக்க வழிபாடுகளை எல்லாம் அல்லாஹ் ஏன் கொடுத்தான்? அப்ப அடியானுக்கு சிரமம் கொடுக்கிறது அல்லாஹ்வுக்கு பிரியமா? அப்படி அல்லாஹ்வுக்கு பிரியம் இல்லை. அப்படி பிரியம் இல்லாம இருந்தா ரமலானுடைய மாசத்துல நோன்புகளையும் இராகாலத்துல தராவீஹ் தொழுகையையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜஅலல்லாஹு ஸியாமஹு ஃபரீதா, ரமலான் மாசத்துடைய நோன்பு அல்லாஹ் ஃபரதாக்கி விட்டான். வ கியாம லைலிஹி ததவ்வா, அந்த ரமலானுடைய இராகாலத்தினுடைய நல்வணக்கங்களை அல்லாஹு தஆலா மோமினுக்கு ஒரு அதாவது கொள்ளை பொருளாக, அவனுக்கு ஒரு கொள்ளை பொருள், அதாவது தராவீஹ் தொழுகை கொள்ளை பொருளாக அல்லாஹ் கொடுத்துட்டான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, இப்படி எல்லாம் அல்லாஹ் கொடுத்ததெல்லாம் நாம அதை உணர்ந்து செயல்பட்டா இன்னும் கொஞ்சம் பரக்கத்து கூட கிடைக்கும். ரமலான் மாசம் பாருங்க, இப்ப ஷாபான் மாச கடைசியில இதோ ரமலான் வருகிறது, ரமலான் வருகிறது, ரமலான் வருகிறது என்று சொல்லிக் கொண்டே இருக்கும். ஹதீஸ் ஷரீஃபில் வருது, ரமலானுடைய வருகையை நினைத்து ஒரு மனிதன் சந்தோஷப்படுவான், ஆனால் அதுவரை அவன் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிருவான். ரமலானுடைய வருகையை நினைச்சு சந்தோஷப்பட்டாலே அதற்கு நற்கூலி அல்லாஹ் என்ன கொடுக்கிறான்? அவன் செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடான் அல்லாஹ். அந்த மாதத்தினுடைய உயர்வு கருதி ரமலான் வருவதை நினைத்து சந்தோஷப்பட்டா இவ்வளவு பெரிய நற்கூலி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லவ் தஅலமு உம்மதி மா ஃபீ ரமலான், என்னுடைய உம்மத்தினர்களுக்கு ரமலான் மாசத்துல என்ன பாக்கியங்களை அல்லாஹ் வச்சிருக்கிறான் என்பது தெரிஞ்சிட்டா
லவ் தஅலமு உம்மதி மாஃபி ரமதான், ரமதான்ல என்ன இருக்குன்னு உம்மத்துக்கு தெரிஞ்சு போனா வருடம் அடங்களும் ரமதானாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, நம்மளுடைய நிலை அப்படி இருக்கா யோசிச்சு பாருங்க. ரமதான் வருவதற்கு முன்பாக நோன்பு நோர்க்க பிரியமில்லாதவர்கள், ரமதான் மாசம் வந்துட்டா பகல்ல சாப்பிட முடியாது, வெளிப்படையா பீடி குடிக்க முடியாது, வயல் வரப்புகள்ல பயிர் பச்சையில போய் நம்ம வடை டீ குடிக்க முடியாது, பகிரங்கமா காப்பி கடைகள்ல போய் தாராளமா நாஸ்டா செய்ய முடியாது என்ற அந்த சிந்தனையை நினைத்து, அந்த சிந்தனையை வச்சு வருத்தப்படக்கூடியவர்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதனால ரமதானுடைய வருகையை நினைச்சு சந்தோஷப்பட இல்லை அவர்கள். அப்போ ஒரு துர்பாக்கியம் நல்லா தெரியும். சரி, ரமதானுடைய வருகையை சந்தோஷப்பட்டவர்கள் நாம், ரமதான் வர்றதை சந்தோஷமாக ஆதரிச்சோம், சந்தோஷமாக வரவேற்றோம், அதை கொண்டாடி கொண்டே இருக்குகிறோம். அல்லாஹு தஆலா இந்த இன்னும் பல ரமதானை சந்திக்கக்கூடிய ஆயுளை நமக்கு அருள் புரியட்டும். இன்னும் பல ரமதான்ல ஹயாத்தா வைக்கட்டும், பல ரமதானுடைய நோன்புகளை நோக்கிற பாக்கியத்தை கொடுக்கட்டும், பல லைலத்துல் கத்ர் கண் விழிச்சு வணங்கி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடக்கூடிய நல் நசீபன் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. ஆக அன்பர்களே, இப்படி எல்லாம் அல்லாஹ் ஏன் கொடுக்கிறான், ஏன் நோன்பு வைக்க சொன்ன அல்லாஹ், அதை விளங்கி செயல்பட்டா ரஹமத் இருக்கு. நோன்பு வைக்க சொன்ன அல்லாஹ் என்ன சொல்றான், லஅல்லக்கும் தத்தகூன், இந்த நோன்பை நான் உங்களுக்கு மட்டும் கடமையாக்கிட்டேன். கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்று போனவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல, கமா குத்திபா, முன் சென்ற உம்மத்துகள் மீது நோன்பை கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் கடமையாக்கி இருக்கு. அப்ப ஏன் அதை சொல்லணும், அவசியம் என்ன இருக்கு? இந்த நோன்பு என்ற வணக்கத்தை உங்களுக்கு நான் சிரமமா கொடுத்துட்டேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு முன்னால போன உம்மத்துக்கு இந்த வணக்கத்தை கொடுத்துருது, அதை உங்களுக்கும் கொடுத்திருக்கிறேன். ஏன் கொடுத்தேன், ஏன் கொடுக்கிறேன்? லஅல்லக்கும் தத்தகும், இந்த நோன்பின் காரணமாக நீங்க தக்வாவுடைய மக்களாக ஆயிடும். நோன்பின் காரணமாக நீங்க அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடக்கக்கூடிய மக்களாக ஆயிடணும் என்பது அல்லாஹ்வுடைய பிரியம். அப்ப ரமதான் மாதத்தினுடைய வருகை என்ன, அல்லாஹு தஆலா சாதா மோமினுடைய அந்தஸ்தை உயர்த்த பிரியப்படுகிறான். சாதாரண நிலையில உள்ள முஸ்லிம் மோமினுடைய அந்தஸ்து முத்தகியுடைய அந்தஸ்துக்கு அல்லாஹ் மாத்துறான். அன்பர்களே, நமக்கு தெரியாததுனால நாம சிறு பிள்ளை இருக்குங்களே, அதுக்கு வைத்தியம் செய்ய போனா இன்ஜெக்ஷன் போட்டாலும் கத்துறான், மாத்திரை கொடுத்தாலும் கத்துறான். ஏன்? அவன் ஏதோ சிரமப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறான். கருணை கடலான அல்லாஹ் இந்த ஆயத்தை மனுஷன் உண்மை உள்ளபடி விளங்குவானே, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க தக்வாவுடைய மக்களாக ஆயிடணும், அதற்காக நான் ரமதான் மாசத்தை கொடுத்தேன், அதனுடைய நோன்புகளை உங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்றான் அல்லாஹ். அப்ப தக்வா என்றா என்ன? தக்வாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஏவல்களை எடுத்துக்கொள்வது, அல்லாஹ் ஏவன காரியங்களை எடுத்து நடப்பது, அல்லாஹ் விலக்கிய பாவ காரியங்களை விட்டு விடுவது, இதற்கு பேர் தக்வா. அப்ப அல்லாஹ்வுடைய ஏவலை நாம் எவ்வளவோ விட்டு இருக்கிறோம், அல்லாஹ் விலக்கிய பாவ காரியங்களை எத்தனையோ செய்து விடுகிறோம். அப்ப நமக்கு தக்வா இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப தக்வா இல்லை நம்மள. அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த ரமதான் மாதத்தில் நோன்பு நோர்க்க செய்து உங்களை நான் தக்வா உள்ள மக்களாக ஆக்க பிரியப்படுறேன். நீங்க தக்வா உள்ள மக்களாக ஆயிடணும். அப்ப நீங்க என்னுடைய முடுகுதலுக்கு ஆளாயிடுவீங்க, என்னுடைய பொருத்தத்துக்குள்ள மக்களாக ஆயிடுவீங்க. அப்ப அல்லாஹு தஆலா நம்மள உயர்ந்த அந்தஸ்தில் ஆக்குவதற்காக நோன்ப கடமையாக்கி இருக்கிறான். அப்ப தக்வா என்ன? ஏவலை எடுத்துக்கணும், விலக்கலை விட்டுடும். பாருங்க, உதாரணமாக விலக்கப்பட்ட கருமங்கள் எத்தனையோ இருக்கு. பொய் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, கோடு சொல்லக்கூடாது, எத்தனை காரியங்கள் இருக்கு. சாராய மதுபானங்களை அருந்தக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, திருடக்கூடாது, பிறர் சொத்துக்களை அபகரிக்க கூடாது, துரோகம் செய்யக்கூடாது, முஸ்லிம்களை ஏசக்கூடாது, பேசக்கூடாது, முஸ்லிம்களை மானபங்கப்படுத்தக்கூடாது, பிற முஸ்லிம்களை கண்ணிய குறைவு செய்யக்கூடாது. இதெல்லாம் விலக்கப்பட்டது. அன்பர்களே, ரமதான மாசத்தினால தக்வா எப்படி வருது? அப்ப ரமதான மாசத்துல 14 மணி நேரம் சற்றேற குறைய மனிதனை அல்லாஹு தஆலா சாப்பிடாம குடிக்காம மனைவியை தொடாம ஆக்கி போடும். இப்ப நம்ம ரமலான் மாசத்துல சாப்பிடாம இருக்கிறவங்கள சஹருக்கு பிறகு அத சாப்பிடாம இருக்கிறது ஹராமான சோறா ஹலாலான சோறா? ரமலான் மாசத்துல பகல்ல நாம சாப்பிடாம இருக்கிறவங்கள அது நாம கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச ஹலாலா ஹராமா? ஹலால். அப்ப ஹலாலான சோத்தை 11 மாசம் சாப்பிட சொன்ன அல்லாஹ் ரமலான்ல சாப்பிடாதீங்கட்டா பகல். ஏன் அப்படி செய்யறான்? அப்ப அல்லாஹ்வுடைய உத்தரவுக்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி ஹலாலான உணவை விட்டு கூடக்கூடிய பயிற்சி, ஒரு பழக்கம் மனுஷனுக்கு வந்துட்டா தக்வா வந்துருச்சு. அப்ப இவ்வளவு ஹலாலையே விட்டுவிடக்கூடிய மனிதன் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி
ஹலாலையே விட்டுவிடக்கூடிய மனுஷன் ஒரு நாளா, ஒரு மாசம் 30 நாள் தொடர்படியாக இந்த பயிற்சி கொடுக்கிறான் அல்லாஹ். அப்ப அடியானுக்கு என்ன கொடுக்கிறான் பாரு, நீ ரமலான் 30 நாளும் என்னுடைய பொருத்தத்தை தேடி நீ ரத்த வேர்வையை கொட்டி சம்பாதிச்ச ஹலாலான சோத்தை என் பிரியத்துக்காக நீ 4:15 மணிக்கு 4:10 4:05க்கு வேட்டு போட்டா நீ அப்புறம் சாப்பிடாம இருந்த, தண்ணி குடிக்காம இருந்த, சாயா குடிக்காம இருந்த, உனக்கு லட்சக்கணக்கில் சொத்து கொடுத்தேன், கோடிக்கணக்கில் கொடுத்தேன். ஆனாலும் அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ் சாப்பிடாத என்று சொன்ன நேரத்தில் நான் சாப்பிட மாட்டேன் என்று நீ வைராக்கியமா இருந்த நீ மற்ற 11 மாசங்களில் நான் ஹராமாக்கிற உணவை நீ சாப்பிட மாட்டேன். ரமதான் மாதம் அடங்கடும் நான் ஹலாலாக்குனதையே நீ சாப்பிடாம இருந்த நீ என்னுடைய பொருத்தத்தை தேடி ரமதானுக்கு பிறகு மற்றவனுடைய ஜீவியத்துல ஹலாமாக்கிற உணவை சாப்பிட மாட்டேன். அதே விதமாக ரமதான் 30 நாளும் ஹலாலான பானங்களை, பால், காபி, சாயா, தண்ணி, சர்பத்து போன்றவைகளை எவ்வளவு வசதியிலும் பணம் இருந்தும் செல்வம் இருந்தும் சாப்பிடாத நீ, நப்சை கட்டுப்படுத்திய நீ, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக தொண்டைய காய வச்ச நீ ரமதான் அல்லாத மற்ற மாசங்களில் ஹராமான மதுபானங்களை நீ குடிக்க மாட்டேன். பை அல்லாவுக்காக ஒரு மனுஷன் ஹலாலையை விட்டுவிட்டா ஹராமில் எப்படி வாயப்படுவான்? அப்ப அந்த தக்குவாவை அல்லாஹ் உண்டாக்குறான். 11 மாச காலங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில மறுபடி சீன திசை வந்தது, மறுபடி ஏவலை விட்டுவிடுறோம், விலக்கப்பட்ட பாவங்கள்ல பிரவேசிச்சிடும், மறுபடி ரமதான கொண்டு வந்து அல்லாஹு தஆலா மறுபடி நம்மளை முத்தகையாக்கி விடுறோம், அல்லாஹ் நம்மளை பரிசுத்தப்படுத்துறான். அதே விதமாக ரமதான மாசத்துல சஹரு முடிஞ்ச பிறகு நோன்பு திறக்கிற வரைக்கும் தன் ஹலாலான மனைவியை தொட மாட்டேங்கிற மனுஷன், தொட உரிமை இல்லை. அப்ப ஹலாலான மனைவியை தொடாத நீ மற்ற 11 மாசங்களில் ஹராமான ஜினா செய்ய மாட்டேன், ஹராமான பாவங்களுக்கு போக மாட்டேன். அப்படி நீ போகாம இருக்கக்கூடிய பண்பாடு ஒண்ணுல வருவதற்காக ரமதான மாசத்துல உன்னை நோன்பு வச்சு நான் பழக்கப்படுத்துறேங்கிற அல்லாஹ் தஆலா லஅல்லக்கும் தத்தகூன். விளங்குச்சுங்களா? அதனாலதான் குத்துபு நாயகம் அவர்கள் குனியத்து தாலிபின்ங்கிற கிதாபில் அந்த ஹதீஸ் எழுதுறாங்க, எந்த ஒரு பத்நசீப், எந்த ஒரு நசீபு கெட்டவன் ரமதான் மாசத்துல அவன் நோன்பு வைத்துக் கொண்டிருந்தாலும் சரியே, நோன்பாளியாக காலம் கழித்தாலும் சரியே, ரமதான் மாசத்துல மதுபானம் குடிப்பானே, சாராயம், கள்ளு சாராயம், போதை பொருளை குடிப்பானே ஆனால் அல்லது விபச்சாரம் செய்வானே ஆனால் அடுத்த ரமதான் வர்ற வரைக்கும் மலாயிகத்துமார்கள் அவனை லானத்து செய்து கொண்டே இருப்பார்களாம். அல்லாஹு தஆலா முஸ்லிம்கள் அனைவரையும் பாதுகாப்பான். ரமதான் மாசத்துல நோன்பாளியாகவும் இருக்கிறான், ஆனா நோன்பு திறந்த பிறகு ஒன்னு சாராயம் குடிக்கிறான் அல்லது ஜினா செய்யறான். ரமதான் மாசத்துல இப்படி ஒரு பாவத்தை ஒரு மனுஷன் செஞ்சா அடுத்த ரமதான் வர்ற வரைக்கும் மலாயிகத்துமார்கள் அவனை லானத்து செய்து கொண்டே இருப்பார்கள் என்று குனியத்து தாலிபின் என்கிற கிதாபில் குத்துபு நாயகம் அந்த ஹதீஸ் எழுதியிருக்கிறார். அல்லாஹு தஆலா முஸ்லிம்கள் அனைவரையும் நஃப்சு ஷைத்தானுடைய தீங்களை விட்டு பாதுகாக்கட்டும். அன்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு சன்மார்க்கத்தை கொடுத்து அதுல வணக்க வழிபாடுகளை கொடுத்ததெல்லாம் நம்மளுடைய நன்மைக்காக, அல்லாஹ்வுக்கு எதுவும் தேவை. நீங்கள் எல்லாரும் வயசுக்கு கேள்விப்பட்டவன், அல்லாஹு தஆலா தேழ்வையற்றவன். தேழ்வை எப்ப வரும்? குறை இருந்தா தேவை வரும். அவனுடைய அந்தஸ்துல ஏதாகினும் குறை இருந்தால் அவனுக்கு தேவை வரும். எல்லோரும் இபாதத்து செய்யறதுனால அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கூடுறது இல்லை, எல்லோரும் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடு விட்டுப்படுறதுனால அல்லாஹ்வுடைய அந்தஸ்து குறையறதும் இல்லை. ஹுவ அலான கமா கான அலைஹி, அவனுடைய ஜாத்து சம்பூர்ணமானது, அது எப்பவும் முன்பு இருந்தது போலவே இப்பவும் இருக்கு. ஆகவே யாருக்கு பிரயோஜனம்? மன் அமில சாலிஹன் ஃபலி நஃப்ஸிஹி என்று குர்ஆன் சொல்லுது. யாரு சாலிஹான அல்லாஹ்வுக்கு பிரியமான நல்ல அமல்களை செய்வானோ அவன் தன் நஃப்ஸுக்கு இந்த சகாயம் தேடிக்கொண்டான், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடிக்கொண்டான், அல்லாஹ்வுடைய அருளை தேடிக்கொண்டான், அல்லாஹ்வுடைய முடுகுதலுக்கு ஆளாயிட்டான், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திட்டான். வமன் கஃபர, யார் அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்வானோ, அல்லாஹ் குஃப்ரு செய்வானோ, நிராகரிப்பானோ அன்பர்களே, அவன் தனக்கு கேடு தேடிக்கொண்டான். பாருங்க, பொதுவாக மனித வாழ்க்கையினுடைய லட்சியம் சொல்ற கேடு. மனுஷன் புத்திசாலி அறிவாளி யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கைசு, அறிவாளி யார் என்று கேட்டா மன் தான நஃப்ஸஹு, தன்னுடைய நஃப்ஸுடைய சூழ்ச்சிகளை நஃப்ஸை விளங்கி, வஅமில லிமா பாதல் மவுத், மவுத்துக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையில் நற்கதி அடைவதற்காக துனியாவில் நஃப்ஸை கட்டுப்படுத்தி நல்ல அமல் செய்வானே அவன் தான் அறிவாளி என்று சொன்னார். அதே நேரத்தில் இப்ப அறிவாளிக்கு நேர் எதிரிடை என்ன? முட்டாள். முட்டாள் யாரு? அல் அஹ்மகு, மடையன் யாரு என்று கேட்டா மனித்தபா நஃப்ஸஹு வ ஹவா, தன்னுடைய மனோ நஃப்ஸையும் அதன் இச்சைகளையும் பின்தொயர்ந்து இச்சைகளை ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டு
அல்லாஹ்வை ஆதரவு வைத்துக் கொண்டிருக்கிறானே அவனை மடையன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா நம்மை அறிவாளிகளுடைய கூட்டத்தில் ஆக்கி வைப்பான். அன்பர்களே, அப்போ புத்திசாலி யார்? மன் அமில லிமா பாதல் மவுத், மவுத்துக்கு பிறகு உண்டான வாழ்க்கைக்காக அமல் செய்யக்கூடியவர்கள் தான் அறிவாளிகள் என்று சொல்லிவிட்டார். ஏன் இந்த துனியாவுடைய வாழ்வு முடியக்கூடியது, முடியக்கூடிய வாழ்வுக்கு நாம எவ்வளவு கஷ்டப்படுறோம் அது உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி. கொஞ்ச நாள் இருக்கிற வாழ்க்கைக்காக அழகான ஆடை தேவை, அழகான வீடு தேவை, யாருமே போதும் என்று சொன்னதில்லை. மேலும் மேலும் வாழ்வை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள். அப்ப இது முடியக்கூடிய வாழ்வு, முடிவில்லாத மண்ணறையில் ஆரம்பிக்கக்கூடிய வாழ்வு. அது மஹ்ஷர்ல எழுப்பப்பட்டு கேள்வி கணக்கு கேள்விப்பட்டு மறுபடி சோனபதி சென்று நீடூழி நீடூழி வாழ வேண்டிய அந்த நீண்ட வாழ்வு இருக்குங்களே, அதற்கு ஒரு எல்கையே இல்லை. அப்ப அந்த எல்லை இல்லாத நீண்ட வாழ்வுக்கு அடிப்படை அஸ்திவாரம் அந்த வாழ்வு நல்ல சோன வாழ்வா நரக வாழ்வா என்பது இங்கேதான் தெரியும். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், சுவர்க்கவாதி நரகவாதி எப்படி நாங்க தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டாங்க. மனுஷர்களை பார்த்தா எல்லாரும் மனுஷனா தான் காட்சி அளிக்கிறாங்க, சுவனவாதி நரகவாதின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது கேட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லும் முயஸ்ஸருல் லிமா குலிக லஹு, குல்லும் முயஸ்ஸருல் லிமா குலிக லஹு. யார் எதற்காக உள்ளவனோ அவனுக்கு அந்த வேலை லேசாக்கி வைக்கப்படும். நரகவாதிகளுக்கு நரகத்தில் போய் சேருவதற்கான பாவ காரியங்கள் செய்வது லேசா இருக்கும் சொல்லிட்டாங்க. சுவனவாதிகளுக்கு சுவனபதி செல்வதற்காக செய்ய வேண்டிய நற்கருமங்கள் லேசாக்கி வைக்கப்படும். அப்ப சுவனவாதிகளுக்கு நோன்பு வைக்கிறது லேசா இருக்கும், தராவி தொழுகிறது லேசா இருக்கும், ஜகாத்து கொடுக்கிறது கஷ்டமா இருக்காது, ஹஜ்ஜி செய்யறது கஷ்டமா இருக்காது, அல்லாஹ்வுக்கு வழிபடுறது கஷ்டமா இருக்காது. நரகவாதிகளுக்கு பாவங்களை செய்வது கஷ்டமாயிருக்காது, அவர்களுக்கு லேசாயிருக்கும் என்று சுருக்கமா சொல்லிவிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குல்லும் முயஸ்ஸருல் லிமா குலிக லஹு. அதை வச்சு நீ தெரிஞ்சுக்கிற ஆளை எங்க போறான். ஆகவே அன்பர்களே, அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் இந்த புனித ரமதானுடைய பரக்கத்துல சுவனவாதிகள் செல்லக்கூடிய பாதையில நடத்தாட்டி வைப்பானாக. ஆக லைலத்துல் கத்ருடைய வரலாறு சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லிப்படுறேன். ஏன்னா சமது ஃபைசி அதை நோட்டீஸ்ல போட்டு வெளியூருக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்கிறேன்னு சொல்றாங்க. கொஞ்சம் நோட்டீஸ் எப்பவோ அச்சு போட்டது இருந்துச்சு, அதை அனுப்பிச்சிட்டேன். என்ன செய்தி அது? முற்காலத்தில் சென்று போன உம்மத்துகளுக்கெல்லாம் 1000 வயசு அல்லாஹ் கொடுத்திருந்தான், 800 வயசு கொடுத்திருந்தான், 900 வயசு கொடுத்திருந்தான், 700 வயசு கொடுத்திருந்தான் ஆயுள். அன்பர்களே, இப்ப இந்த உம்மத்துக்கு வயசு குறைச்சிட்டான் அல்லாஹ். அருமநாயகம் சொன்னாங்க, என் உம்மத்துடைய வயசு 60க்கு 70க்கு மத்தியில இருக்குன்னு சொன்னாங்க. சில பேர் 90க்கு இருப்பாங்க, சில பேர் 100க்கு இருப்பாங்க, சில பேர் 150க்கு 130க்கு இருப்பாங்க. மிகுதமாக என் உம்மத்துடைய வயசு 60க்கு 70க்கு மத்தியில இருக்குன்னு சொல்லிட்டாங்க சொல்றாங்க. அப்ப இந்த உம்மத்துடைய வயசு சுருக்கப்பட்டு போச்சு, ரொம்ப சுருங்கி போச்சு. ஆளும் சுருங்கிட்டான். மனுஷன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 60 கஜம் இருந்தார்கள், 60 கஜ உயரம். 60 கஜத்தை 3ஆல பெருக்கினா எவ்வளாச்சுங்க? ஒரு கஜத்துக்கு 3 அடி, 180 அடி உயரம் இருந்தார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ப நாம எத்தனை அடியில் வந்திருக்கிறோம்? 4.75 அடியில் இருக்கு. இன்னும் நமக்கு பின்னால், ஏன்னா நாமளே இந்த ஊர்ல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால இருந்தவங்க எல்லாம் கேளுங்க. நான் சில பிறவிகளை பார்த்திருக்கிறேன், அவர்கள் இப்படி அண்ணாந்து பார்த்தா நம்ம தொப்பி கீழ விழுது. அப்ப படிப்படியா அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனை சிறுத்துக்கிட்டே வர்றான், மனித உருவத்தை குறைச்சுக்கிட்டே வர்றான் அல்லாஹு தஆலா. காரணம் என்ன? இப்ப 180 அடி உயரம் இருந்தார்களே ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுக்கு பஸ் இருந்தா எப்படி இருக்கணும்? அவர்கள் பிளைட்ல போக முடியுமா? பஸ்ல போக முடியுமா? நாகரிக காலத்துல மனிதர்கள் பெருகக்கூடிய காலத்துல அல்லாஹு தஆலா மனிதனை சகஜமாக எல்லாத்தையும் இப்ப ஏர்மையிலேயே அடுக்கு வச்சுட்டான். கீழே ஒரு அடுக்கு, மேல ஒரு அடுக்கு, சில பெரிய விமானங்கள். இப்ப அதுல ஆடு இந்த 5 அடி ஆள் தான் தாராளமா ஏறி 1000 பேர் உட்காரலாம். 180 அடி ஆள் எப்படி? ஆனா நீங்க சொர்க்கத்துல இந்த 5 அடி ஆளா உள்ள போய் உலாத்துவீங்க, உங்களை உள்ளே விட மாட்டான் அல்லாஹ். சுவனபதியை பற்றி ஹதீஸ்ல வந்திருக்கு, மறுபடி ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சரீர உயரம் என்ன இருந்துச்சோ அதுதான் ஒவ்வொரு சுவர்க்கவாதியும் இருப்பார்கள். அப்ப சுவனவாதிகள் எல்லாம் 60 கஜம் உயரம் இருப்பார்கள். அப்ப நீங்க அவ்வளவு உயரம் இருந்தா என்ன செய்யறது எது செய்யறதுன்னா யோசிக்காது. அதெல்லாம் அதாவது அது அந்த மாதிரி தப்பான அறிவு வேலை செய்யக்கூடாது. அதுக்கு தகுந்த அமைப்பு அல்லாஹ் கொடுத்திருப்பான், அதுக்கு தகுந்த அமைப்பு அல்லாஹ் கொடுத்திருப்பான். அந்த சரீரத்தை நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அன்பர்களே, அல்லாஹு தஆலா சுருக்கி 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 இப்படி சின்னதாக்கி விட்டாய் போடு. இப்ப சரீரங்கள்லாம் ரொம்ப சுருக்கப்பட்டு போச்சு. ஆக ஹாசில கலாம் சொன்னது என்ன? இந்த லைலத்துல் கத்ருடைய வரலாறு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் சென்று போன உம்மத்துடைய வயதையும் தங்க உம்மத்துடைய வயதையும் ஒப்பிட்டு பார்த்தார்களாம். ஒப்பிட்டு பார்த்து கவலை கொண்டார்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன கவலை வந்துச்சு? அப்ப என்னுடைய உம்மத்து 60-70 வயசுக்குள்ளால 600-700 வருஷம் வாழ்ந்தவர்கள் தேடிக்கொண்ட அளவுக்கு நன்மைகளை தேட முடியாது, அவ்வளவு நன்மையை உம்மத்து தேட முடியாது என்று கவலை கொண்டார்கள். நபி அவர்களுடைய அந்த கவலையை தீர்ப்பதற்காக, அந்த கவலையை அகற்றுவதற்காக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த புனிதமிக்க லைலத்துல் கத்ருடைய இரவை கொடுத்தான் என்றும் ஹதீஸ் ஷரீஃபில் ஒரு காரணம் வந்திருக்கு. பல காரணங்கள் கூடப்பட்டிருக்கு. அதுல மிகுதமான மகான்கள் இதை ஒரு முக்கிய காரணமாக, பிரதான காரியமாக, நபி அவர்களுடைய அந்த திருவுள்ளத்தை சமாதானப்படுத்துவதற்காக இந்த இரவை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுத்தான்னு எழுதியிருக்காங்க. ஏன்னா இந்த இரவு வேற உம்மத்துக்கு கிடைக்க, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு மற்ற உம்மத்துக்கு கிடைக்க இல்லை, இந்த உம்மத்துக்கு தான் அல்லாஹ் கொடுத்தான். கொடுத்தா என்ன அர்த்தம்? இப்ப ஹாப்ஸா சூரா ஓதுனா ஹைன்னான் ஸல்லா சூரா, லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு 1000 மாதங்களை விட மேலான இரவு. 1000 மாதங்களை விட மேலான இரவு. 1000 மாதத்தை வகுத்தாங்க 83 வருஷம், 4 வருஷம் 4 மாசம். ஒரு மனுஷனுக்கு வயசுல ஒரு 10 லைலத்துல் கத்ர் கிடைச்சிட்டான். 10 லைலத்துல் கத்ருடைய இரவு கிடைச்சு அதுல கண் விழித்து வணங்கக்கூடிய பாக்கியம் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிட்டா என்ன ஆச்சுங்க? 844 பெருக்கி பாருங்களேன். 84 10ஆல பெருக்குங்களேன், 840. மறுபடியும் 4 மாசம் ஒண்ணு இருக்கு, பைத்துனாங்க 40. சரி, 800 சொச்ச வருஷம் வணங்கின நன்மை இந்த உம்மத்துக்கு கொடுத்துறான். அன்பர்களே, கொடை கொடுக்கிறது அல்லாஹ் நன்மையை பார்த்து கொடுக்கு, அவன் நம்மளுடைய எண்ணங்களை பார்த்து அல்லாஹ். அதனால்தான் குர்ஆன் ஷரீஃப்ல ஜஸான் சொல்லி, கூலின்னு சொல்லி அதாம் மிர் ரப்பிகன்றான். நீங்க செய்யற அமலுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கிறானே, நீ செய்யற அமலுக்குள்ள கூலி இல்ல, அது அல்லாஹ்வுடைய ஒரு கொடையிட்டான். உன்னுடைய அமலுக்கு கூலி கொடுக்கிறதா இருந்தா தண்டனை தான் கொடுக்கும். அன்பர்களே, அமல் என்று சொன்னா நாம செய்யறது அமல் இல்ல, நாம அமல் அடிக்கிறோம். நாம செய்யறது அமல் என்று எப்படி சொல்ல முடியும்? மார்க்க சட்ட ரீதியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு போனாங்க, ஒரு சஹாபி தொழுது இருந்தாங்க. அதாவது கோழி குத்துற மாதிரின்னு வந்திருக்கு. ருக்குல போனாலும் அமைதி இல்லை, சஜிதாவுல போனாலும் அமைதி இல்லை, பட்டா பட்டுன்னு நித்திய போடுறாரு, எடுக்கிற அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கொடுத்தாரு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ திருப்பி தொழுகிட்டான். அவர் சலாம் கொடுத்தோட திருப்பி தொழுகிட்டான். அவர் மறுபடி தொழுதார், திருப்பி தொழுகிட்டாங்க. சலாம் கொடுத்தோம். யாரும் சொல்ல நான் என்ன குத்த செஞ்சிட்டார்? ருக்கு சுஜூதுல. அதாவது ஒண்ணு விளங்கிங்க, ருக்குவை விட்டு நிமிர்ந்து யாருடைய முதுகு நேராக வர இல்லையோ, நிலையில நேரா வர இல்லையோ, சஜிதாவிலிருந்து முந்தின சஜிதாவிலிருந்து தலையை உயர்த்தி முதுகு நேராக வர இல்லையோ, அவர்களுடைய தொழுகை கபூலே இல்லை. விளங்குச்சுங்களா? நாம என்ன ஒது செய்ய தெரியாது, சிறுநீர் கழித்து சுத்தம் செய்ய தெரியாது, நிலை நிற்க தெரியாது, ருக்கு சுஜூ தெரியாது. அன்பர்களே, அப்படிப்பட்ட பலகீனர்கள் நாம், மார்க்க ஞானத்தில் குறைந்தவர்கள் நாம், மார்க்க ஞானம் மற்றவர்கள் நாம். ஏதோ பள்ளிவாசலுக்கு வர்றோம், தொழுகிறோம், அல்லாஹு தாலா. ஆனா இதை நீங்க லேசாக நினைக்கணும். கருணை கடலான அல்லாஹ் நம்மளுடைய இந்த பலகீனமான அமல்களையும் தரக்குறைச்சலான அமலையும் சமயத்துல அல்லாஹ் கபூல் செஞ்சுக்குவான். ஏன்? அவன் என்ன பாக்குறான்? நம்ம நியத்தை பாக்குறான். என்ன அடியான்னு என்ன தொழுகணும்னு ஆசை வச்சு பள்ளிவாசலுக்கு வந்துட்டான். தொழுக தெரியல, ஆனா தொழுகணும்னு தொழுகிறான். தொழுகணும்னு தான் வந்தான் பள்ளிவாசலுக்கு. இல்லைன்னா ஓடோடி என்னத்துக்கு வரான் பள்ளிவாசல்? வேலை இல்லைன்னா வந்தான், தொழுகத்தான் வந்தான். தொழுகிற முறை தெரியல. அதனால அல்லாஹு தாலா நியத்தை வச்சு கபூல் செஞ்சான். ஏன்னா பொதுவாக அல்லாஹு தாலா இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அமாலிக்கும், உங்களுடைய வசீகர தோற்றங்களையோ உங்களுடைய செயல்களையோ அல்லாஹ் பார்க்கிறது இல்லை. வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ நிய்யாத்திக்கும் கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய உள்ளங்களையும் அதில் உதிக்கக்கூடிய எண்ணங்களையும் தான் அல்லாஹ் பார்க்கிறான். உனக்கு உள்ளத்துல என்ன வந்திருக்கு? ரமலான் மாசம் வந்திருக்கு, நான் நோன்பு வைக்கணும். நாம வச்சதெல்லாம் நோம்பா? நாம வச்சதெல்லாம் நோம்புன்னு சொல்ல முடியுமா? ஹதீஸ் ஷரீஃபில் வருது, ருப்பா சாயிமின் லைஸ லஹு இல்லல் ஜூஉ வல் அத்ஷ். என் உம்மத்துல எத்தனையோ நோன்பாளிகள் இருக்காங்க, அவன் பகலெல்லாம் பட்டினியா கிடந்ததும் தண்ணீர் குடிக்காம தாகித்து கிடந்ததை தவிர வேற எந்த பலனும் கிடையாது. நோம்புடைய பலன் அவனுக்கு இல்லைட்டா. பட்னியா கிடந்தானே அதான் மிச்சம், தண்ணி குடிக்காம கிடந்தானே அதான் மிச்சம். ஏன்? நோம்பு வச்சுக்கிட்டு பொழுதுனிக்கு புறம் பேசியிருப்பான், பொழுதுனிக்கு பொய் பேசியிருப்பான், பொழுதுனிக்கு கோல் சொல்லி கலகங்களை மூட்டியிருப்பான், ஃபித்னா ஃபசாது பண்ணியிருப்பான்.
நோன்பு எதுக்கு சொல்றதுங்க? நோன்பு என்று சொன்னால் அல்லாஹ் தடுத்த பாவங்களை விட்டு சுத்தமாக தன்னை தடுத்துக் கொள்வதற்கு பேர் சம்பூர்ணமான நோன்பு. தப்சீர்லயே என்ன எழுதுறாங்க? குத்திப அலைக்கும் சியாம், உங்கள் பேர்ல நோன்பு அல்லாஹ் ஃபர்தாக்கி இருக்கிறான்னு சொன்னா அலா புத்தூனிக்கும் ஃபகத், உங்க வயிற்றுக்கு மட்டும் நோன்பு இல்ல, உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அல்லாஹ் நோன்பு வச்சுட்டாங்க. அப்ப அந்த நோன்பு என்ன? கண்ணாலை கண் கொண்டு எந்த பாவத்தை செய்யக்கூடாதோ அதை செய்யாமல் இருப்பதும் நோன்பு தான். ரோட்டில் உட்கார்ந்து இருக்கிறோம், அந்நிய பெண்கள் போறாங்க, அவர்களுடைய அழகை நப்சுடைய தூண்டுதலால இச்சையோட ஜாடையா அப்படி கடை கண்ணால பார்த்தோம். நாம் கடை கண்ணால பார்த்தது மற்ற நண்பர்களுக்கு தெரியாது, யாருக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ் சொன்னான், யாலமு மாத்து யாலமு யாலமு ஹாயினத்தல் ஆயுனி, உன்னுடைய கண்கள் செய்யற அந்த சதிமோசம் அல்லாஹ் தெரிஞ்சிருக்கு. நீ கடை கண்ணால ஜாடமடையாக அந்நிய பெண்களை இச்சையோட பார்த்தியே, அந்த பார்வையை அல்லாஹ் அறிஞ்சிருக்க. வமா துஹ்ஃபி சுதூர், இன்னும் உன் நெஞ்சங்கள்ல எந்த குபாடங்களை மறைச்சு வச்சிருக்கிறிய அல்லாஹ் துரோகங்களை, அதை அல்லாஹ் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். எச்சரிக்கையா இருக்க அன்பர்கள். அதனால நோன்புண்டா எதுக்கு சொல்றது? பசி சாப்பிடாம உங்காம திங்காம குடிக்காம மனைவியை தீண்டாமல் இருப்பதுடன் போய் பேசாம புறம் பேசாம கோல் சொல்லாம வீண் பேச்சு பேசாம வெட்டி பேச்சு பேசாம சண்டை சச்சரவு செய்யாம அமைதியாக இருப்பதற்கு பேர் நோன்பு. சரீரம் அடங்களுக்கும் நோன்பு. கண்ணுக்கு நோன்பு ஹராமான பார்வை பார்க்காம இருக்கு, காதுக்கு நோன்பு ஹராமான பாட்டுகளை கேட்காம இருக்கு. ரமலான் மாசத்துல நான் இந்த மாசம் ஆரம்பத்துல அடிக்கடி பவர் கட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. அடிக்கடி கரண்ட் நின்றுகிட்டு ஒரு 2 மணி நாள் தொந்தரவா இருந்துச்சு. ஃபத்துதீன் ஹாஜர் ஞாபகங்களா? அப்ப நான் ரொம்ப யோசிச்சேன், யா அல்லாஹ், இந்த ரமதானுடைய பரக்கத்துல காஃபிர்கள் இப்படி நம்ம கொடுமை செய்யறாங்களே, சஹருக்கு சோறாக்கணும், ராவதான் நாங்க கண்ணு முழிக்கணும், விளக்கு வெளிச்சம் இல்லாம எப்படி ஃபேன் போட முடியல, ஒண்ணும் முடியல. அப்ப அது கல்வில எனக்கு ஜவாப் வந்துச்சு, இந்த கரண்ட் இருக்க போய் தானே சினிமா பாட்டு ஒலிக்குது ரமதான் மாசத்துல. ரமதான் மாசத்துடைய கண்ணியத்துல கடையை சாத்தணும். ரமதான் மாசத்துடைய கண்ணியத்துக்காக ஊர் கட்டுப்பாடு, கடையை சாத்தி விட்டோம், வியாபாரம் செய்ய மாட்டோம், ரமதானை மதிப்போம், ரமதானை கௌரவிப்போம். ஆனா அதே ரமதானில காதுக்கு கேட்க கூடாத அந்த தகாத பாட்டுகளை கேட்க செய்வோம். அது என்ன நோன்பு? அப்ப நம்மளுடைய நிலை என்ன இருக்கு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தூமினு பிபாதிம் வ தக்ஃபுரு பிபாத், நீங்க சிலதை ஈமான் கொண்டு சிலதை நிராகரிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறீங்க. ஒரு கூட்டத்தார் உன் நப்சுக்கு எது லேசா இருக்கு அதை சந்தோஷமா எடுத்துக்கிற, உன் நப்சுக்கு எது பாரமா இருக்கு அதை நீ விட்டுற. அன்பர்களே, காதுக்கு நோன்பு என்ன? அல்லாஹ் எதை தடுத்தாலும் அந்த சத்தம் உள்ள நுழையாம இருக்கிறது காதுக்கு நோன்பு. வாய்க்கு நோன்பு என்ன? எதை பேசக்கூடாதோ அதை பேசாம இருக்கிறது வாய்க்கு நோன்பு. கைக்கு நோன்பு என்ன? அநீதி செய்யாம அக்கிரமம் செய்யாம பிறர் துன்புறுத்தாம இருக்கிறது, பிறர் சொந்த அபகரிக்காம இருக்கிறது கையுடைய நோன்பு. காலுக்கு நோன்பு என்ன? மனோ இச்சைக்காக பாவ காரியங்களுக்கு எடுத்து அடி எடுத்து வைக்காம இருக்கிறது காலுக்கு நோன்பு. வயிற்றுக்கு நோன்பு என்ன? சோறு உள்ள போகாம தண்ணி உள்ள போகாம இருக்கிறது வயிற்றுக்கு நோன்பு. சரீரம் மனைவியை தொடாம இருக்கிறது நோன்பு. ஆகவே அன்பர்களே, நோன்புடைய சம்பூர்ணமான நிலையில நாம நோன்பு வைக்க, ஏதோ நோன்பு வைக்கிறோம், அல்லாஹ் தஆலா கட்டாயம் நம்ம நோன்பு கபூல் செய்வான். ஏன்? நம்ம எண்ணத்துல நோன்பு வைக்கணும்னு தான் இருக்கு. அறியாமையினால மார்க்க ஞான குறைவுனால பல பாவங்களை செய்யறோம். ஆரம்பத்துல அதிகமா பவர் கட்டு வரும்போது நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த பவர் கட்டு வந்த அன்னைக்கு இந்த கடத்தருவு பார்த்தா அன்னைக்கு தான் ஊரே இஸ்லாம் மயமா எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு சினிமா பாட்டு கிடையாது. இப்ப ராத்திரிக்கு தராவீஹ் தொழுகை பள்ளிவாசல்ல நடக்குது, இங்க சினிமா பாட்டு பாடிக்கிட்டாங்க. இருக்கா இல்லைங்களா? நடக்குது இந்த ஊர்ல. அன்பர்கள், என்ன காரணம்? அப்ப மன அதுல லயிச்சு போச்சு. ஏன்? அதை விட நல்ல வஸ்துக்கள் கேட்கலாமே, நல்ல செய்திகளை கேட்கலாமே, வாய்ஸ் நசியத்துகளை கேட்கலாமே, இஸ்லாமிய கீதங்களை கேட்கலாமே. இஸ்லாமிய கீதங்கள் குறைவா இருக்கா? அதுவும் இருக்கு. சமயத்துல அதையும் போடத்தான் செய்யறாங்க. அதை நிறுத்தி விட்டு இடையில சினிமா பாட்டு போடும். அதெல்லாம் நான் நோன்பு பத்தி உங்களுக்கு சொல்ல வந்துட்டு, நோன்பு நம்ம சம்பூர்ணமா வைக்க இல்லை. அதனால ஒவ்வொருவரும் உள்ளத்துல தன்னுடைய வணக்க வழிபாடுகளை பெருசாக கருதாம அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு தகுந்த முறையில வணக்கம் செய்ய இல்லை என்கிற கவலையில இருங்க. அதுக்கு பேர் தான் இபாதத். ஏன்னு கேட்ட அன்பர்களே, இருலோக ரட்சகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட என்ன சொல்லிவிட்டு மறைந்துட்டார்கள்? என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க நமக்கு புத்திமதியாக? மா அரஃப்னாக ஹக்க இபாதத்திக, யா அல்லாஹ், உன்னை வணங்க வேண்டிய முறைப்படி
உன்னை வணங்க வேண்டிய அந்த அந்தஸ்துபடி நான் உன்னை வணங்க இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம யார்? நம்ம ஹகீகத் யார்? அதே மாதிரி தான் எல்லா அவுலியாக்களும் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆயிஷா நாயகம் ஒரு ஆயத்துக்கு தஃப்சீர் கேட்டாங்க அல்மநாயகத்துல, அல்லது அந்த ஆயத்து வந்து வல்லதீன யூதுன மாதவு வஜிலத் வகுலூபுஹும் வஜிலா, அவர்கள் செய்யறதை செய்வார்கள், அவர்கள் செய்ய வேண்டியதையும் செய்வார்கள், அதே நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்வை பயந்து நடுங்குவார்கள் என்று ஒரு ஆயத்து. அது அன்னை ஆயிஷா நாயகி கேட்டாங்க, யார சொல்லா செய்யறதை செஞ்சு விட்டு பயப்படுவாங்கன்னு அல்லாஹ் சொன்னானே, அந்த திருடி புடுறாங்க, சாராயம் குடிச்சிடுறாங்க, ஜினா செஞ்சிடறாங்க, பிறகு அல்லாஹ் பயப்படுறாங்களே, அவர்களை தானே அல்லாஹ் சொன்னான்னு கேட்டாங்க. அப்போ அருமநாயகம் சொன்னாங்க, ஆயிஷாவே இந்த ஆயத்துல அவர்களை சொல்ல இல்லை, ஐங்காலம் தொழுவார்கள், நோன்பு வைப்பார்கள், ஜகாத்து கொடுப்பார்கள், ஹஜ் செய்வார்கள், திக்ரு செய்வார்கள், தீனுக்கு சேவை செய்வார்கள், தான தர்மங்களை செய்வார்கள், நாம் செய்தது அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய முறையில செய்தோமா அல்லது அல்லாஹ் வெறுக்கிற மாதிரி செய்தோமா என்று தெரிய இல்லையே என்று பயப்படுவார்களே, அவர்களை பத்தி அல்லாஹ் சொன்னாங்க. தஃப்சீர் இப்படி வந்தது, வல்லதீன யூதுன மா ஆதவ் வ குலூபுஹும் வஜிலா, செய்ததை செஞ்சுவிட்டு உள்ளம் நடுங்கி கொண்டு இருக்கும்டா, பாவம் செய்தவர்கள் நடுங்கிறது சொல்ல, நன்மை செய்தவர்கள் நடுங்கி கொண்டு இருப்பார்கள். நம்ம செஞ்ச இபாதத்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளதானா? இன்னைக்கு நோன்பு வச்சு பகலெல்லாம் புறம் பேசுறேனே, பொய் சொன்னேனே, இன்னும் முஸ்லிம திட்டினேனே, நோம்பு நேரத்தில் தான் ஒரு வெறி வருதுங்க, ஒரு கோபம் அலாதியா வருது நோம்பு நேரத்தில், வயிறு காய காய அந்த நேரத்தில் கோபம் வருது. அதனால தான் மார்க்க சட்டத்தை பேணணும். மார்க்க என்ன சொல்லுது? நோன்பு வச்சிருக்கும் போது யாராச்சும் சச்சரவு செஞ்சா அவன் அறிவாளியான்னு பாக்கணுமா? அவன் கொஞ்சம் புத்திசாலியா இருந்தா என்ன சொல்லணுமா? அவன் புத்திசாலியா இருந்தா நான் நோபாளியா இருக்கிறேன்னு அவன் சொல்லணும். நான் நோபாளியா இருக்கிறப்பா, வீணா என்கிட்ட வம்ப வளர்க்காதேன்னு சொல்லி. அவன் அவ்வளவு விளங்குற மனுஷன் இல்ல, முட்டாளா இருக்கிறான், தன் நப்சுக்கு சொல்லிக்கணுமா? நீ நோம்பு வச்சிருக்கிற, வீணா அவன்கிட்ட வாய கொடுக்காதேன்னு தனக்கு புத்தி சொல்லிக்கணுமா? இது மார்க்க சட்டம். அப்ப நாம இந்த சட்டத்தை பேண்டுறோங்களா? ரெண்டாவது, கஞ்சி கொட்டுறாகிட்டே எத்தனை சண்டை, தண்ணி பானைகிட்டே எத்தனை சண்டை, அந்த பகலெல்லாம் நோம்பு வச்சு அந்த சாயந்தரம் வர்ற கோபம் நோம்பெல்லாம் கொண்டு போயிட்டு என்ன மேப்படியான நம்ம ஜன்ம விரோதி. அவன் என்ன செய்யறான்? அன்பர்களே, இது எதுக்காக இங்க சொல்ல வந்தேன்? பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் ஈமான் இருக்குங்களே, அல் ஈமான் பைனல் ஹௌஃபி வர் ரஜா. ஈமான பத்தி சஹாபாக்கள் கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது ஆதரவு அச்சம் இரண்டுக்கும் மத்தியில இருக்கு. அல்ல ஆதரவு மிகச்சு போகவும் கூடாது, அச்சம் மிகைத்து போகவும் கூடாது, ரெண்டு சமமா இருக்கு. அல்லாஹுவை வணங்கவும் வேண்டும், அல்லாஹுவை பயப்படவும் வேண்டும். ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? நான் தொழுதுட்டேன்னு, நான் நோன்பு வச்சுட்டேன்னு, நான் திக்ர் செஞ்சுட்டேன்னு, நான் குர்ஆன் ஓதிட்டேன்னு, நான் தப்லீக் செஞ்சுட்டேன்னு, நான் ஜகாத் கொடுத்துட்டேன்னு, நான் தர்மம் செஞ்சுட்டேன்னு என்று நினைக்கிறோமே தவிர, அன்பர்களே நீங்க நினைக்கிறீங்க மகான்கள் எல்லாம் தப்லீக் செய்தவர்கள், பயான் செய்தவர்கள், பயானுக்கு பிறகு இரவெல்லாம் அழுதார்களாம். யா அல்லாஹ், இன்னைக்கு நான் உன் அடியார்களுக்கு செய்த பயான்ல, செய்த பிரசங்கத்தில் எதை குற்றம் பிடித்து என்னை நீ தண்டிப்பா என்று தெரிய இல்லையே என்று அழுதார்களாம். இப்ப நாம பயான் செஞ்சுட்டு எல்லாரும் முசாபா செய்வாங்களான்னு எதிர்பார்க்கிறோம். அவர்கள் இரவெல்லாம் அழுதார்கள் என்று கிதாபில் எழுதியிருக்கிறார். என்னுடைய பயானில் எந்த விஷயத்தை குத்தம் பிடிச்சாலும் தண்டிப்பான்னு தெரியலையே. மார்க்க சட்டப்படி குர்ஆன் ஹதீஸ் படி பயான் செஞ்சனா, அல்லது மனசுல வந்தது சொல்லிவிட்டனா, அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை தேடி பயான் செஞ்சனா, இல்ல மக்கள் என்ன மதிக்கணும், ஆரவாரமா என்ன மரியாதை செய்யணும்னு பயான் செஞ்சனா, என் நோக்கம் என்ன என்று கண்ணீர் வடித்தார்கள். அன்பர்களே, இபாதத்து செய்யுங்க, நல்லா செய்யுங்க, சந்தோஷமா செய்யுங்க, உள்ளத்துல பெருமை வரக்கூடாது, பயம் வரணும். ரமதான் முடிய போகுது, ஒவ்வொருத்தரும் கண்ணீர் வடிக்க கத்துக்கணும். யா அல்லாஹ், 25 நாள் நோன்பு வச்சு முடிச்சுட்டேன், இன்னைக்கு 26 முடிச்சு போச்சு, 26 நோம்பு முடிச்சுட்டேன் ரப்பே, உன்னுடைய உத்தரவுப்படிக்கு வாய கட்டி இருந்த அல்லாஹ், சோறு திங்க இல்லே, தண்ணி குடிக்க இல்லே, மனைவியை தொடையில ரப்பே, இது எல்லாம் உன்னுடைய பொருத்தத்தை தேடி உனக்கு நல்லா தெரியும் அல்லாஹ். இருந்தும் என்னுடைய பலகீனத்தினால ரப்பே, நோம்பு வச்சிருக்கிற நிலையில சமயத்துல போய் பேசிடுறேன், சமயத்துல புறம் பேசிடுறேன் அல்லாஹ், வீண் பேச்சு பேசிடுறேன், வம்பு சண்டையில போயிடுறேன், இப்படி எல்லாம் ஆயிடு ரப்பே, எங்களுடைய இந்த குற்றங்குறைகள் எல்லாம் நீ மன்னிச்சிட அல்லாஹ், எங்க நோன்புகளை ஏற்றுக்கொள்ளலான்னு துவா கேட்டு அழுகு. அதுலயும் சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்கறாங்களே, ஃபித்ரா காசு கொடுக்கறாங்க பாருங்க, அதுல ஒரு காரணம் இது எழுதியிருக்கு. ஃபித்ரா காசு அல்லாஹ் தஆலா வாஜிபாக்கிட்டான். சதக்கத்துல் ஃபித்ருங்க, பெருநாள் அன்னைக்கு ஃபஜர் தொழுகை, ஃபஜர் வந்துட்டா
தொழுக போறதுக்கு முன்னால் ஃபித்ரா காசு கொடுக்கணும், சதகத்துல் ஃபித்ர். அது என்னத்துக்குன்னு கேட்டா, நம்ம நோன்புல உள்ள திறக்குறைச்சலால அந்த நோன்புகள் வானமண்டலத்துக்கு உயர்த்தப்படாம மேலே வானத்துக்கு பூமிக்கு இடையில தத்தளிச்சு கொண்டு இருக்கும். அந்த சதகத்துல் ஃபித்ர் கொடுத்த உடனே அல்லாஹ்வுடைய கோபம் தணிஞ்சு போயிடலாம். நம்ம அலங்கோலமான நோன்புகளையும் அல்லாஹ் கபூல் செஞ்சுக்கிறான். அப்படி ஒரு கருணை அல்லாஹ் காட்டி வச்சிருக்கிறான். அதனால தான் ஃபித்ரா கொடுக்கணும், கட்டாயம் கொடுக்கணும். வசதி ஃபித்ரா கொடுக்கணும், சட்டப்படி கொடுக்கணும். அதுலயும் அலட்சியம் செய்யக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பாங்க. ஆக அன்பர்களே, இந்த புனிதமிக்க இரவு அருளப்பட்ட காரணத்தை விளங்கிக்கிட்டு, சரி இந்த இரவு எப்ப ஆரம்பிக்குது? மகரிபுக்கு ஆரம்பிச்சு. இந்த இரவு எப்ப முடியுது? இரவு எப்ப முடியுது? ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் வரைக்கும் இந்த இரவு இருக்குன்னு குர்ஆன் சொல்லி போச்சு. ஆச்சுங்களா? அப்ப நீங்க இப்ப எல்லா பள்ளிவாசலையும் பாக்குறீங்க. தராவீஹுக்கு பிறகு பேசிமா ஹாஃபிஸாவை கொண்டாடி ஃபாத்தியா ஓதி அவர் கொடுக்க வேண்டியது கொடுத்து, கைலி கொடுத்து, மாலை போட்டு எல்லாம் செஞ்சு மரியாதை செஞ்சு, ஆளுக்கு ஒரு பூந்தி போட்டதை கையில கொடுத்து, இதோட முடிஞ்சு போச்சு. லைலத்துல் கத்ர் எல்லாம் வெளியில வந்தோம். சில பள்ளிகள்ல ராத்திபு நடக்குது. சில பள்ளிகள்ல யாரோ 4 பேர் பள்ளிவாசலுக்கு மூலைக்கு மூலை தொழுகிறாங்க. மற்றவர்கள் எல்லாம் கடத்தர்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டு வீண் பேச்சு வெட்டி பேச்சு பேசுறாங்க. சில பேர் போயே தூங்கிடுறாங்க. லைலத்துல் கத்ர் தான் தொழுதுட்டோமே சரியா போச்சு. இல்ல அன்பர்களே, நீங்க பாருங்க, லைலத்துல் கத்ர் மக்ரிபுக்கு வருது, ஃபஜ்ருக்கு முடியுது. அப்ப இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு 1000 மாதங்களை விட மேலானது. 83 வருஷம் 4 மாசம் வணங்குற நன்மை அல்லாஹ் கொடுத்துறான். இந்த ஒரு இரவையில கண் விழித்து வணங்கி கொண்டார். வணக்கம் என்று சொன்ன அன்பர்களே, தொழுகையும் வணக்கம், நோன்பு வைக்கிறது வணக்கம், குர்ஆன் ஓதுறது வணக்கம், திக்ர் செய்யறது வணக்கம், ஸலவாத் ஓதுறது வணக்கம், பயான் கேட்கறது வணக்கம், மார்க்க ஞானம் கேட்கறது ரொம்ப பெரிய வணக்கம். அதனாலதான் பள்ளிகள்ல வாசனை செய்து சொல்றாங்க. எல்லாமே வணக்கம். ஆக என்ன, இந்த இரவையில பாவம் செய்யக்கூடாது. 1000 மாதங்களை விட மேலான இரவு என்று சொன்னால், அந்த இரவுல ஒரு மனுஷன் பாவம் செய்வானியானால் அவ்வளவு பெரிய தண்டனைக்கு ஆளாயிடுவான். அல்லாஹ் பாதுகாப்பாங்க. லைலத்துல் கத்ருடைய இரவு ஹதீஸ் படிக்கு மறைக்கப்பட்டு போச்சு. லைலத்துல் கத்ருடைய இரவு மறைக்கப்பட்டிருக்குன்னு ஹதீஸ்ல வந்து எல்லா கிதாபிலையும் இருக்கு, மறைக்கப்பட்டு போச்சு. 27 தான் என்று இப்ப அகில உலகமும் கொண்டாடுவது ஒரு சொல்லு படிக்கும். விளங்குச்சுங்களா? மற்றபடி லைலத்துல் கத்ர் எந்த இரவு என்பதை அல்லாஹ் மறைச்சிட்டான். ஏன் மறைச்சா அல்லாஹ்? அது ஹதீஸ் ஷரீஃப்ல வந்திருக்கு. ஃபதாயில ரமதான் தப்லீக் காலங்க வச்சு படிக்கிறாங்களா, அது கிதாபிலையும் இருக்கு. ஒரு நாள் தினத்துல இன்ன இரவு தான் லைலத்துல் கத்ர் இரவுன்னு அல்லாஹ் இறக்கி வச்சான். அருமை நாயகத்துக்கு இன்ன இரவு தான் லைலத்துல் கத்ருடைய இரவுன்னு அல்லாஹ் தெரியப்படுத்திட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சஹாபாக்களுக்கு சொல்லுவதற்காக, ஏன்னா அந்த இரவை சஹாபாக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில வந்தாங்க. வீட்டை விட்டு வெளியில வந்தா 2 சஹாபி சண்டை போட்டு கொண்டு இருந்தாங்க. 2 பேர் கை கலப்புல இருந்தாங்க. அதை பார்த்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டாங்க. நபி அவர்களை பார்த்த உடனே சண்டை நின்று போச்சு. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன இரவு தான் லைலத்துல் கத்ருடைய இரவுன்னு அல்லாஹ் நிர்ணயிச்சு இறக்கி வச்சுட்டா, நீங்க 2 பேர் சண்டையிட்டுக் கொண்ட காரணத்தினால் அதை அல்லாஹ் மறைச்சு விட்டாங்க. அந்த தேதியை நிர்ணயிப்பை எடுத்து ஹதீஸை படிச்சு பார்த்து, அந்த லைலத்துல் கத்ர் இன்ன இரவு என்ற அந்த நிர்ணயிப்பை முஸ்லிமுடனே சண்டையிட்ட அந்த தோஷத்தினால் அல்லாஹ் மறைச்சிட்டாங்க. அப்ப இது சாதாரண பாவமா? இன்னவன் ஜினா செஞ்சா அதனால மறைச்சான், அவன் சாராயம் குடிச்சான் அதனால மறைச்சிட்டான்னு சொல்ல இல்லை. முஸ்லிம் கூட சண்டை போட்டான், அதனால லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் தாயின் அது இன்ன இரவு என்பதை அல்லாஹ் மறைச்சிட்டான். அப்ப அது அவ்வளவு பெரிய பாவமா முஸ்லிமோட சண்டை போடுறது? எப்படி சண்டை போடுற முஸ்லிம் கூட? நண்பர்களே, பெரும்பாவங்களுடைய பட்டியல்ல எழுதுறாங்க. பெரும்பாவங்களுடைய பட்டியல்ல பொய் சத்தியம் செய்யறது பெரும்பாவம், பொய் சாட்சி சொல்றது பெரும்பாவம், கள்ளு குடிக்கிறது பெரும்பாவம், ஜினா செய்யறது பெரும்பாவம், முஸ்லிமை ஏசுவது பெரும்பாவம், முஸ்லிமை அடிப்பது பெரும்பாவம், தாய் தகப்பனை நோவினை செய்வது பெரும்பாவம், தாய் தகப்பனை எதிர்த்து பேசுவது பெரும்பாவம், தாய் தகப்பன் உதவி கேட்டு செய்யாமல் இருப்பது பெரும்பாவம், தாய் தகப்பன் உணவு கேட்டு தராமல் இருப்பது பெரும்பாவம் என்று பெரும்பாவங்களுடைய பட்டியல் எழுதியிருக்கிறாங்க. குனியத்து தாலிபி குத்துபு நாயகம் எல்லா கிதாபிலையும் இருக்கு. ஒரு கிதாபு பேரு சொல்லிவிட்டு, அப்ப இன்னைக்கு எந்த பெரிய பாவம் நாம செய்யல? சாராயம் குடிக்கல, ஜினா செய்யல, அல்லாஹ்வுடைய கிருபையினால. தாய் தகப்பனை நோவினை செய்யக்கூடிய அந்த பெரும்பாவம் செய்யாத ஆள் யாரு? யாராச்சும் ஒரு ஆள் கை தூக்கு இந்த மஜ்லிஸ். தாய் தகப்பன் பேசி மாத்து எதிர்த்து பேசலன்னு சொன்னால் சொல்லு. அவர்களை நான் எதிர்த்து பேச இல்லை,
அவர்கள் மனம் புண்படும்படி பேச இல்லை, அவர்கள் மனநோக செய்ய இல்லை, அவர்களுக்கு நான் தலசாட்சி நடந்து சொல்லுங்க. அந்த பெரும்பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அது பெரும்பாவங்களுடைய பட்டியல். தௌபா இல்லாம மன்னிக்க மாட்டோம். புனிதமிக்க லைலத்துல் கத்ருடைய இரவையிலே 3 கூட்டத்தார்களை மட்டும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டேங்கிறான். அன்பர்களே, எல்லோரையும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய இந்த புனிதமிக்க இரவையிலே 3 பேரை நான் மன்னிக்க மாட்டேங்கிறேன் அல்லாஹ். யார் யாரு? வழக்கமாக மதுபானங்களை அருந்தக்கூடிய குடிப்பழக்கம் உடையவன் 1, 2வது தாய் தகப்பனை நோவினை செய்யக்கூடியவன், ஆக்வாலிதைன், தாய் தகப்பனை நோவினை செய்யக்கூடியவன். 3வது யாரு? முஸ்லிமுடனே முஸ்லிம் சண்டையிட்டுக் கொண்டு வெறுத்து பேசாமல் இருக்கக்கூடிய அன்பர்களே. அப்ப யோசிச்சு பாருங்க, அல்லாஹு தாலா கருணை கடல். அவன் இந்த ரமலானை கொடுத்து, ரமலான்ங்கிற பதத்துக்கு அர்த்தமே என்னன்னா கரிக்குதல். ரமலான் வந்தா என்ன செய்தா, 11 மாச காலம் நம்மள நிகழ்ந்த பாவங்கள் எல்லாம் எரிச்சு சாம்பல் ஆக்கி விடுதான். ரமலான் மாசம் மனுஷனை பாவம் இல்லாத பரிசுத்த மனுஷனாக்கி விடுது. அப்படிப்பட்ட பரிசுத்த மாதத்துல லைலத்துல் கத்ர் ஒரு இரவு எல்லாம் கொடுத்துட்டான். இதுல பொது மன்னிப்பு, எல்லோருக்கும் மன்னிப்பு இந்த இரவில் 3 கூட்டத்தார்களை தவிர. 1வது மதுபானங்களை குடிக்கக்கூடியவர்கள், 2வது ஆக்வாலிதைன், தாய் தகப்பனை மனம் நோக செய்யக்கூடியவர்கள், 3வது முஸ்லிமுடனே முஸ்லிம் சண்டையிட்டுக் கொண்டு 3 நாளைக்கு மேல் பேசாமல் இருக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு நம்மள அது எவ்வளவு சகஜமா இருக்கு. ரொம்ப பெருமையா சொல்றோம், அவன் மூஞ்சில கூட நான் முழிக்கிறது இல்லைங்க, அன்னையிலிருந்தே ஓ மூஞ்சில முழிக்கிறது இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். என்ன அடியான நீ என்ன வெறுத்து, நான் ஒன்ன வெறுத்துட்டேன். அன்பர்களே, அடியார்களை வெறுக்க கூடாது. அல்லாஹ்வுடைய அடியார்களை நேசிக்கணும். யாரெல்லாம் மூமின் முஸ்லிமோ அவர்களை நேசிக்கணும், அவர்களை முஹப்பத் வைக்கணும். எதுக்காக? அவன் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கான், வேற ஒண்ணு இல்லை. அவன் எனக்கு காசு கொடுக்கிறான், சோறு கொடுத்தான், கடை கொடுத்தான், இதெல்லாம் காரணம் இல்லை. அவன் நெஞ்சில அல்லாஹ் ரசூலுடைய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கு. அது இருந்தாலும் அவனை நான் மதிப்பேன். அதுக்காக ஒரு முஸ்லிமை மதிக்கணும். மதிக்கணுமா இல்லைங்களா? சரி, ரோட்ல நாம நடந்து போகும்போது கீழே ஒரு கடதாசி கடை. அன்னைக்கு மருந்து கடையில ஃபத்துதீன் ஹாஜாருடைய மருந்து கடைக்கு முன்னால மருந்து வாங்கிட்டு திரும்பி வந்தேன். நம்ம ஆசிரியர் ஜைனுல் ஆப்தீன் ஹாஜார் கீழே விழுந்து சடார்னு ஒரு கடதாசி எடுத்தாங்க. என்ன சார்னு கேட்டேன். இல்ல அதுல 786 போட்டு இருக்கு, அது காலில் பட்டுருமேண்டாக. நான் சொன்ன 786 பிஸ்மில்லா இல்ல, அது அப்ஜது கணக்கு பிடிக்க உள்ளது. அதையும் தாங்க மரியாதை செஞ்சீங்க, அல்லாஹ் உங்களை மரியாதை மதிப்பான். எங்கேயாச்சும் கூரையில வச்சிருங்க. அது 786. இப்ப நாம ரோட்ல நடக்கும் போது ஒரு கடதாசி முன்னால கிடக்கு. இப்ப இடது காலுக்கு பிறகு வலது கால் தூக்கி வைக்க போறோம், வச்சா அந்த கடதாசியில் தான் வைக்க போறோம். அப்படி வந்துச்சு நட. ஆனா கடதாசியை குனிஞ்சு பார்த்தா அதுல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதிருக்கு. அல்லாஹ் ரசூலுடைய பேர் இருக்கு. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, ஒரு முஸ்லீம் காலை வைப்பானா? அந்த கடதாசி சொர்க்கத்துக்கு போகுமா? கலிமா எழுதிருக்கிற கடதாசி சொர்க்கம் போகுமா? போவாது. கடதாசி சொர்க்கம் போவாது. அப்ப சொர்க்கம் போகாத அந்த கடதாசியில கலிமா இருக்கு, நீ கால் வைக்க மாட்டேன். எந்த நெஞ்சில லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கு அவரை காலால உதைக்கிற. என்ன ஈமான் என்னங்க? கலிமாவில கடதாசியில கலிமா எழுதி இருக்கு, கால படாம எடுத்து காப்பாத்தி கண்ணில் ஒத்தி தலையில வச்சு கூரையில வைக்கிறான் பாதுகாப்பா. கலிமா எழுதி இருக்குங்க, அது அவமரியா செய்யலாம். கலிமா இருக்கிற நெஞ்சை எட்டி உதைக்கிறான் காலா. அவனை கையால துன்புறுத்துறான், நாவனால பேசுறான், ஏசுறான். அன்பர்கள், இது எல்லாம் பெரும்பாவங்கள். அத்தகைய பெரும்பாவிகளுக்கு மன்னிப்பு இல்லைன்னு வந்துரு. அதனால இந்த புனித இரவையில் என்ன செய்யணும்? தாய் தகப்பனுடைய மனசை நோவினை செஞ்சவங்க அவர்கள் காலில் விழுந்து அவர்களை மனசை சந்தோஷப்படுத்தி மன்னிப்பு தேடணும். அப்பதான் அல்லாஹ் மன்னிப்பான். முஸ்லிம்களை வெறுத்து பேசாமல் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடன் முசாபா செய்து பேசிக்கொள்ளும். அவர் 3 நாள் வரைக்கும் அல்லாஹு தாலா, ஏன்னா மனிதனை படைச்ச ரப்பு அவன் சுபாவத்தை விளங்கி இருக்கான். ஏன்னா மனுஷனுடைய குணம் தெரியும், ஒரு 3 நாளைக்கு வெறுப்பு இருக்கும். அதனால 3 நாளைக்கு அல்லாஹ் மன்னிச்சுட்டான். 3 நாளைக்கு மேல ஆயிட்டால் அவன் பேசாம பாருங்க. அகில உலக முஸ்லிம்களுடன் நாம பேசிக்கிட்டா இருக்கிறோம். இல்ல லால்பேட்டையிலேயே ஒருத்தர் 15,000 முஸ்லிம்கள் கூட டெய்லி பேச முடியுங்களா? முடியாது. யாரு கூட திலேவா தேவி தொடர்பு பேச்சுவார்த்தை கொடுக்கல் வாங்கல் இருக்கு, அவங்க தான் பேச முடியும். அப்ப நம்ம பேசாதவர்கள் ரொம்ப பேர் இருக்காங்க, அவங்க மேல குரோதம் இருக்குன்னு அர்த்தம். அது அல்ல. குரோதத்தினால் விரோதத்தினால் சண்டையிட்டுக் கொண்டு வருத்தத்தினால் பேசாம இருப்பார்களே, அவர்களுக்கு இந்த புனிதமிக்க இரவில மன்னிப்பு. அப்ப இவ்வளவு பெரிய இரவை கொடுத்தும் அல்லாஹு தாலா அந்த 3. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அல்லாஹு தாலாவுடைய அடியான வெறுக்கிறதுல அல்லாஹ்வுக்கு எவ்வளவு வெறுப்பு இருக்கு.
புனிதமிக்க லைலத்துல் கத்ருடைய இரவையில கூட அவனை மன்னிக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ்வுடைய அடியார்களை வெறுக்கிறதுல அல்லாஹ்வுக்கு எவ்வளவு வெறுப்பு இருக்கு அதை யோசிச்சு பாருங்க. தாய் தகப்ப மேல எவ்வளவு அல்லாஹு தாலாவுக்கு வாஞ்சையும் கருணையும் இருந்தா அவர்களை நோவின செஞ்ச உடனே லைலத்துல் கத்ருகளை மன்னிக்க மாட்டேன். அப்ப இதையெல்லாம் சிந்திக்காம நாம் லைலத்துல் கத்ரை மட்டும் கொண்டாடிடுறோம், பயான் கேட்டுறோம், தராவி தொழுதுறோம், நஃபீல் தொழுதுறோம், துவா கேட்கிறோம், தஹஜ்ஜுத் தொழுதுறோம், அப்ப சஹர் செய்யறோம், சஹர் செஞ்சு ஃபஜர் வரைக்கும் கண்ணு முடிக்கிறோம். உண்மையில ஃபஜருக்கு பாங்கு சொல்லி தொழுகிற வரைக்கும் கண்ணு முடிப்பார்களே அவர்களுக்கு தான் முழு லைலத்துல் கத்ர் கிடைக்கும். ஏன்னா லைலத்துல் கத்ர் மக்ரிபுக்கு வருது, ஃபஜருக்கு தான் முடியுது. அப்ப அது வரைக்கும் தூக்கம் வந்தா ஒலாத்திக்கிட்டே இருக்கு, ஒலாத்திக்கிட்டு தஸ்பீஹ் வரும். உட்கார்ந்து சாஞ்சும் தூக்கி வந்துரும், கொஞ்சம் தூங்கிக்குவோமேன்னு வந்துரும், தூங்கலா போச்சு. லைலத்துல் கத்ர் அவமதிச்ச குற்றம். அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பாராங்க. இப்ப நாம அவமதிக்க இல்ல, லைலத்துல் கத்ரை மதிக்கத்தான் இங்க வந்திருக்கு. அந்த இரவை மதிச்சதுனால தான் கண்ணு முடிச்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி அன்பர்களே எல்லாத்தையும் மதிக்க கத்துக்கு. லைலத்துல் கத்ரை மதிக்கக்கூடிய நாம் அல்லாஹ் மதிக்க சொன்ன அனைத்தையும் மதிக்கணும். ரமலான் மாசத்தை அல்லாஹ் மதிக்க சொன்னான் மதிக்கணும், லைலத்துல் கத்ரை அல்லாஹ் மதிக்க சொன்னா மதிக்கணும், குர்ஆனை அல்லாஹ் மதிக்க சொன்னா மதிக்கணும், உலமாக்களை அல்லாஹ் மதிக்க சொன்னா மதிக்கணும், மார்க்கத்தை அல்லாஹ் மதிக்க சொன்னா மதிக்கணும். எதையெல்லாம் அல்லாஹ் மதிக்க சொன்னானோ அதை மதிக்க வேண்டும். அல்லாஹ் மதிக்க சொன்னதை அவமதித்தால் அவன் அவமதிக்கப்படுவான். பாருங்க, இப்போ இன்னும் இப்ப 27 கழிச்சுட்டா என்ன ஆசை இருக்குங்க? பெருநாளை போ அந்த ஆசை வருமா வருங்களா? வரும். லைலத்துல் கத்ருக்கு இந்த பெருமை. பெருநாளுடைய கடைசி இரவு இருக்கு பாருங்க, ரமதானுடைய கடைசி இரவு. அந்த இரவுக்கு ஹதீஸ்ல பேர் லைலத்துல் ஜாயிஸா, பரிசளிப்பு இரவுன்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமதானுடைய கடைசி இரவுங்க. அதாவது ரமதான் 29 இருந்தா அந்த கடைசி இரவு, ரமதான் 30 இருந்தா அந்த கடைசி இரவு. பெருநாள் இரவுக்கு முந்தின இரவுங்க. ஷவ்வால் பொறைய பார்த்துட்டா பெருநாள் ராவு இல்லைங்களா? நாளைக்கு காலையில பெருநாள்னா சாயந்தரம் பொறைய பார்த்துருவோமே, அந்த பொறை ஷவ்வால் பொறல்ல, அது பெருநாள் இரவு. இப்ப நான் சொல்றது பெருநாள் இரவுக்கு முந்தின இரவு. அந்த இரவுக்கு ஹதீஸ்ல பேரு லைலத்துல் ஜாயிஸா, பரிசளிப்பு இரவு. அந்த கடைசி இரவில் அல்லாஹ் தன்னுடைய ஹபீபுடைய உம்மத்துக்கு பரிசு கொடுக்கிறான். அன்பர்களே, அந்த பரிசு நேரா தட்டுல வீட்டுக்கு வரலையேன்னு நினைக்காதீங்க, அது பட்டோலையில ஏறிக்கிட்டே இருக்கு. என்னென்ன பரிசு எல்லாம் கொடுக்கிறான் உங்களுக்கு தெரியாது. பெருநாளுடைய இரவு இருக்குங்களே, அந்த இரவை பத்தி ஹதீஸ்ல வந்திருக்கு. யார் 2 பெருநாளுடைய இரவையில கண் விழிப்பானோ, ஹஜ் பெருநாளுடைய இரவு, நோம்பு பெருநாளுடைய இரவு, அந்த 2 பெருநாளுடைய இரவுல கண் விழிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் பரிசு என்ன கொடுப்பானா? இந்த உலகத்திலையும் சரி மண்ணறையிலையும் சரி திடுக்கங்கள் வருமே, பயங்கரங்கள், அதிர்ச்சி, மன அதிர்ச்சி வருமே, எல்லோரும் மன அதிர்ச்சி அடையக்கூடிய காலத்துல பெருநாள் இரவையில கண் விழித்தவர்கள் மட்டும் மன அமைதியுடன் காணப்படுவார்கள். அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது. பெருநாள் இரவு கண் விழிச்சவங்க, இது பெருநாள் இரவு உள்ள மரியாதை. அடுத்து விடிஞ்சிட்டா அதுக்கு பேர் என்னங்க? பெருநாள். பெருநாள் ஃபஜ்ர். பெருநாள் ஃபஜ்ர் வந்துட்டால் அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து எப்படி இன்னைக்கு லைலத்துல் கத்ர்ல மலாயிகத்துமார்கள் இறங்கி இருக்கிறானோ, பெருநாளுடைய ஃபஜ்ர்லயும் மலாயிகத்துமார்கள் இறக்கி விட்டுறாங்க. ஹதீஸ் ஷரீஃபை படிச்சு பாருங்க. ஃபதாயில் ரமதான் ஒரு கிதாப் இருக்கு, தப்லீக் ஜமாத்துல வச்சு படிக்கிறாங்க, எல்லா பள்ளிகள்ல இருக்கு, படிச்சு பாருங்க. கடைசி ஹதீஸ், அந்த பாடத்துல கடைசி ஹதீஸ். பெருநாள் காலை வந்துட்டால் வானத்திலிருந்து மலாயிகத்துமார்கள் இறங்கி ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய ஒவ்வொரு தெரு முகப்பு இருக்கு பாருங்க, தெருவனுடைய தலைப்பு, அதுல நின்றுக்கிறாங்க. ஜமாத்தா நின்று கொண்டு உம்மத்தே முஹம்மதியாவே, முஹம்மது ரசூலுல்லாஹி உம்மத்தினர்களே, கரீமான கொடை வள்ளலான ரப்புடைய சமூகத்துக்கு விரைந்து வாருங்கள் என்று கூப்பிடுறாங்க. சமூகத்துக்கு எதுங்க? ஈதுகா, பெருநாள் தொழுகிறது. கொடை வள்ளலான அந்த கரீமுடைய ரப்புக்கு சமூகத்துக்கு விரைந்து வாருங்கள் என்று கூப்பிடுறாங்களாம். அப்ப பெருநாள் அன்னைக்கு ஈதுகாவுக்கு நம்மளை அழைப்பதற்கு வரவேற்பாளர்கள் யாருங்க? அவங்க எத்தனை பாவம் செஞ்சிருக்கிறாங்க? அப்ப பாவமே செய்ய முடியாத, பாவம் செய்ய முடியாத மலாயிகத்துமார்களுக்கு, ஏன்னா பாவம் செய்யற உறுப்புகளை அல்லாஹ் கொடுக்க இல்லை, பாவம் செய்யற அமைப்பு இல்லைங்க அவர்களுக்கு. பாவம் செய்யாத அவர்கள், அந்த பரிசுத்தவர்கள், சதா தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்களே, அன்னைக்கு பெருநாள் காலையில் அனுப்புறானா, என் ஹபீபுடைய உம்மத்துக்கு இன்னைக்கு நான் கொடுக்கிற பரிசெல்லாம் பாருங்க, நீங்க போய் அவர்களை என் தர்பாருக்கு கூப்பிடுங்க. அன்பர்களே, நமக்கு ஹதீஸ் பேல ஈமான் இருக்கு, இது அண்ணன் நபி சொன்னது. அப்ப பெருநாள் காலை வந்துட்டா என்ன நினைக்கணும்?
இப்போ இந்த லைலத்துல் கத்ர்ல நம்ம என்ன நினைக்கணும்? தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் வானம் மற்றும் வானவர்களும் இந்த பூமியில இறங்கி இருக்கிறாங்க. இங்கேயும் இருக்கிறாங்க. மலாயிகத்துமார்களை பார்க்கிற கண்ணு நமக்கு இல்லைங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி அவங்க இறங்கி இருக்கிறாங்க. ஏன்னா குர்ஆன் மேல ஈமான் இருக்கு, அல்லாஹ் ரசூல் மேல ஈமான் வச்சிருக்கிறோம். லைலத்துல் கத்ர்ல மலாயிகத்துமார்கள் இறங்குறாங்க, ஈமான் வச்சுக்கிட்டு இருங்க, நிச்சயமா இப்ப இறங்கி இருக்கிறாங்க. இறங்கி என்ன செய்யறாங்க? அவன் கப்பல்ல போய் கொண்டிருந்தாலும் சரிதான், இன்னைக்கு விமானத்துல பறந்து கொண்டிருந்தாலும் சரிதான், ரயில்ல போய் கொண்டிருந்தாலும் சரிதான், நடையில இருந்தாலும் சரிதான், லைலத்துல் கத்ர் என்ற அந்த உணர்வுடனே தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பானேயானால் அந்த மலாயிகத்துமார்கள் முசாபா செய்வாங்க. காட்டுல ஒரு முஸ்லிம் தனியா குடியிருந்தாலும் சரிதான், விமானத்துல பறந்தாலும் சரிதான், அவன் கப்பல்ல போய் கொண்டிருந்தாலும் சரிதான், ரயில்ல போய் கொண்டிருந்தாலும் சரிதான். அதாவது ஊர்ல தான் இருக்குன்னு சட்டம் இல்ல. லைலத்துல் கத்ர் என்ற உணர்வுடனே அந்த இரவையில ஸலவாத்து, தஸ்பீஹ், திக்ரு, ஃபிக்ரு, குர்ஆன் ஏதாகிலும் செய்து கொண்டிருந்தால் அவனையும் அந்த மலக்குகள் முசாபா செய்வாங்க. அப்ப நம்மளையும் முசாபா செய்யறாங்க. அதுல ரமலான்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க உபகாரம் செய்தவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தனியா முசாபா செய்யறாங்க. நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க உபகாரம் செய்யறாங்களா? அவங்களுக்கு எல்லாருமே அதுல பங்கெடுத்து கொண்டவர்கள் தான். பேரிச்சம்பளம் வாங்கி கொடுக்கிறோம், பள்ளிவாசல்ல மொர கஞ்சி இருக்கு காய்ச்சிரும். அப்போ ஒவ்வொருத்தரும் நோன்பு திறக்க உபகாரம் செஞ்சிருக்கிறோம். அப்ப இன்னைக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய முசாபாவும் கிடைக்குது. முசாபாண்டா நீங்க மனுஷன் வந்தாப்புல வந்து ரெண்டு கை கொடுக்கணும்னு நினைக்காது. அவர்களுடைய முசாபாவுடைய அடையாளம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? மெய் சிலிர்க்கும். மலாயிகத்துமார்கள் முசாபா செய்வதற்கு அடையாளம் மெய் சிலிர்க்கும், கண்ணீர் வடியும் என்று வந்திருக்கு ஹதீஸ். அந்த ரெண்டு நமக்கு இல்லைன்னா மலக்குகள் முசாபா செய்யலன்னு அர்த்தம். ஏன்னா ஹதீஸ்ல வந்திருக்கிற விளக்காது. மலக்குகளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் லைலத்துல் கத்ர்ல முசாபா செய்வதற்கு அடையாளம் மெய் சிலிர்க்கும், ரோமங்கள்லாம் நின்று போயிடும், ரோமங்கள்லாம் அலசிட்டு கண்ணீர் வடியும், மனம் கலங்கி கண்ணீர் வடியும். இது அவர்கள் முசாபா செய்வதற்குள்ள அடையாளம். தேடி பெருநாள் அன்னைக்கு ஃபஜ்ர்ல மலாயிகத்துமார்கள் வந்து முகப்புல ஒவ்வொரு தெருவுடைய முகப்புல நிக்கிறாங்கன்னு வந்து ஹதீஸ். உம்மத்தே முஹம்மதியாக்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் உம்மத்தினர்களே, கொடை வள்ளலான உங்க ரப்புடைய சமூகத்துக்கு விரைந்து வாருங்கள் என்று கூப்பிடும் பெருநாள் தர்பார். உடனே தக்பீர் முழக்கத்துடனே ஒவ்வொரு தெருவுல இருந்து ஜமாத்து புறப்படும். போதா இல்லீங்களா? யார் வரவேற்புக்கு அனுப்புறான்ல? பை பாவமே உருவெடுத்த நம்மள வரவேற்க பரிசுத்தமான மலக்குகள் அல்லாஹ் அனுப்புறான். விளங்குச்சுங்களா? பெருநாள் வரைக்கும் கொண்டு நம்மளை ஈத்காவில் கொண்டு மலக்குகள் விட்டுறாங்க. விட்டு அவர்கள் ஈத்கா சூடு சுத்தி நிக்கிறாங்க. நமக்கு என்னென்ன அல்லாஹ் கொடுக்க போறான் அதை பாக்கு. அந்த வேடிக்கை பார்க்கிற மலக்குகளை கூப்பிட்டு அல்லாஹ், என்னுடைய அமரர்களே, இந்த நோன்பு வைத்து தராவீஹ் தொழுத என் அடியார்களுக்கு நான் என்ன கூலி கொடுக்கட்டும் அல்லாஹ் கேட்பான் பெருநாள் தொழுகையின் போது ஈத்காவில். அப்ப அந்த மலக்குகள் சொல்லுவாங்களா, யா அல்லாஹ், நீ கடமையாக்கிய வணக்கங்களை சரிவர செய்த இவர்களுக்கு பூரண கூலி கொடுப்பது தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. பூரணமான கூலி கொடு அல்லான்னு சொல்றாங்க. அதை கேட்டு அல்லாஹ் சொல்றான், மலக்குகளை நீங்க சாட்சியா இருங்க, நோன்பு வைத்து தராவீஹ் தொழுத இவர்கள் என்ன சந்தோஷப்படுத்திட்டாங்க, இவர்களுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்றாங்க. நம்ம பேர்ல உள்ள வருத்தத்தை மாத்திக்கிட்டேங்கிறாங்க அல்லாஹ். அதை விட பெருசு என்ன? நம்ம பேர்ல உள்ள வருத்தம் எந்த நிமிஷம் அல்லாஹ்வுக்கு மாறி போச்சோ அந்த நிமிஷம் உனக்கு வாழ்வு வந்துருச்சுன்னா, எது வரைக்கும் அல்லாஹ்வுக்கு வருத்தம் மிச்சம் இருக்குமோ வாழ்வுல கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும், வாழ்க்கையில சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய வருத்தம் மாறிடுச்சு, அல்லாஹ் சந்தோஷமான பார்வையில பார்த்துட்டான், வாழ்வு வந்துருவார். அன்பர்களே, அப்ப மலக்குகள் கேட்ட கேள்விக்கு பதில் இது, என் அடியார்களை மன்னிச்சுட்டா நீங்க சாட்சியா இருங்க. மலக்குகள் முடிஞ்சுங்களா? அதுக்கு பிறகு நேரடியாக அல்லாஹ் ஈத்காவில இருக்கக்கூடிய தன் ஈமான் கொண்ட அடியார்களை பார்த்து அல்லாஹ் பேசுறான்னு ஹதீஸ்ல. நமக்கு அந்த உணர்வு இல்லாட்டி நான் என்ன செய்யுது? நான் அந்த ஹதீஸ் படிச்சதுல இருந்து ஈத்காவில் உட்காரும் போது அல்லாஹ் இப்ப பேசுறான்னு விளங்கிட்டு. அல்லாஹ் என்ன கேட்கிறானா, என் அடியார்களே, நோன்பு வைத்து தராவீஹ் தொழுது என்னை சந்தோஷப்படுத்திய என் அடியார்களே, உங்களுடைய இந்த புனிதமிக்க சபையில என்ன கேட்கறீங்க கேளுங்க. துனியாவை கேளுங்க, ஆகிரத்தை கேளுங்க. அதுல ஒரு நிபந்தனை சொல்றான் அல்லாஹ், துனியாவையும் கேளுங்க, கேட்காம போகாது. ஆகிரத்தை பற்றி நீங்க எது கேட்டாலும் கொடுப்பேன், ஆகிரத்துடைய விஷயத்துல நீங்க கேட்டதை கொடுத்துருவேங்கிறான். ஈத்காவில் வாக்குறுதி. அல்லாஹ் லா யுக்லிஃபுல் மியாத்,
வாக்குறுதிக்கு மாத்த செய்ய மாட்டாங்க. அதனால ஈத்காவில் உட்கார்ந்து இருக்கும் போது அல்லாஹ் இடத்துல கேட்டு, ஆகிரத்தை கேட்டு, யா அல்லாஹ் என் கபரை சோன பூங்கா வாக்கிவிடும், சக்கராத்தை லேசாக்கி வச்சுவிடும், நாளை மஹஷர்ல பட்டோலைய வலது கையில கொடு, மீசானில மின்னல போல கடத்தாட்டி போடும், நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து போடும், உன் சொர்க்கத்துல இடம் கொடுத்துரும். இது ஈத்காவில் இருந்துகிட்டு கேடு. ஏன் ஆகிரத்தை பத்தி நீ கேட்டதெல்லாம் கொடுக்கிறேன்ட்டாங்க. துனியாவையும் கேளுங்க, கேட்காம போயிடாதீங்க. ஆனால் துனியாவில் நீங்க கேட்டதெல்லாம் நான் கொடுக்க இப்ப ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஏன்? நீ உனக்கு கேட்டையும் கேட்டுக்குவே, உனக்கு கெடுதிய கேட்டுக்குவே, நீ நாசமா போறதுக்குள்ள துவாவும் கேட்டுக்குவே. அதனால நீ கேளு, உனக்கு எது நல்லதோ அதை நான் செய்றேங்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் கடைசியாக பெருநாள் தொழுது முடிச்சு வழி அனுப்புறான். என்ன சொல்லி வழி அனுப்புறானா? நீங்கள் என்னை மதித்து நடக்கும் காலமெல்லாம், என்னுடைய சட்டத்திட்டங்களை நீங்க மதித்து நடக்கும் காலமெல்லாம் உங்களை பாவிகள் மற்றும் காவிர்கள் முன்னையில் நான் கேவலப்படுத்த மாட்டேன். இப்ப சந்தோஷமா போங்கன்னு சொல்றான். அந்த ஹதீஸ் எடுத்து படிச்சு பாத்துங்க. பள்ளியாசலுக்கு கிதாப் வச்சிருக்காங்க தப்லீக். நீங்க பொறுப்போட படிக்கிறது இல்ல, நான் அதை படிச்சு ரசிச்சு லயிச்சு உங்களுக்கு சொல்றேன். அதுல இன்பம் இருக்கு. ஆகவே அன்பர்களே, அல்லாஹு ஜல்ல, மணி என்னாச்சு? மணி 2:10 ஆயிடுச்சு. 3 மணிக்கெல்லாம் சஹருக்கு எந்திரிச்சு போகணும். 2:30 போயிடும். ஏன்னா போன வருஷம் இங்க மண்டாரி இருந்தாலும் ஓரளவுக்கு எல்லாருமே இங்க சஹரு செஞ்சோம். இப்ப வந்திருக்கிற விருந்தாளிகளுக்கு சஹர் என் வீட்டுல, உங்களுக்கு எல்லாம் உங்க வீட்டுல. ஆகையினால நான் என்னுடைய இந்த சிற்றுரையை இதோட நிறுத்திக்கிறேன். ரமலானுடைய பரக்கத்தை கேட்ட நீங்க சொச்சம் இருக்கிற 5 நோன்புகளை பேணுதலா வைங்க, அழுகுங்க, கண்ணீர் வடிச்சு, யா அல்லாஹ் எங்க நோன்புகளை கபூல் செய் அல்லாஹ், எங்களுடைய குற்றங்குறைகளை பார்த்து எங்க நோன்புகளை தூக்கி எங்க மேல வீசிராத அல்லாஹ், எங்க நோன்புகளை கபூல் செய், எங்க தொழுகைகளை கபூல் செய், எங்க தராவியை கபூல் செய், எங்க திக்ர் ஃபிக்ரை கபூல் செய் என்றெல்லாம் அல்லாஹ் கிட்ட கெஞ்சி கேட்டியவர்களாக அல்லாஹு தஆலா நல்லடி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடுறதுக்கு பாடுபடும். அன்பர்களே, அல்லாஹ்வுடைய ரஹமத்துல நற்றுதல் கெட்டு போறது ஒரு பெரும்பாவம். அல்லாஹ்வுடைய ரஹமத்துல நற்றுதல் கெட்டு போறது ஆக பெரும்பாவம். அல்லாஹ் மேல நல்ல ஆதரவு, எவ்வளவு கெட்டு போனவனாக இருந்தாலும் அல்லாஹ் மேல ஆதரவு வைக்கக்கூடிய அடியால அல்லாஹ் கரை சேர்த்து கொடு. நான் கெட்டு போயிட்டேன்னா எனக்கு இனிமே கதி எப்படின்னு நினைக்கூடாது. இப்ப யாரு முஸ்லிம்களுடனே பேசாம இருக்கிறீங்களோ நாளைக்கு பேசிக்க, ஏன்னா இப்ப எந்திரிச்சு போக முடியாது. கல்புல நியத்து வச்சுக்க, இனி அந்த கெட்ட பழக்கத்தை நான் விட்டுருவேன். யார் தாய் தகப்ப மனசை புண்படுத்துற பழக்கம் இருக்கோ அவங்க இப்பவே அசும் செஞ்சுக்கணும், யாரெல்லாம் இனி அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். வேற முதல்ல 3வது குற்றம் இருக்கு, மதுபானங்கள். அது அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்ம சமுதாயத்துல இல்லை, அல்லாஹ் நம்மளை காப்பாத்திக்கிட்டான். அடுத்த 2 குற்றம் நம்மள இருக்கு. முஸ்லீம்கிட்ட சச்சரவு செஞ்சுக்கிட்டு பேசாம இருக்கிற பாவம் செய்யறோம், தாய் தகப்பன நோவினை செய்யற பாவம் செய்யற, ஏத்து பேசுற பாவம், அவர்கள் மனசை புண்படுத்துற குற்றம் நம்மள இருக்கு. அந்த 2த்தையும் இப்ப கல்புல உறுதி செஞ்சுங்க, இனிய வயசுக்கு அந்த பாவம் நான் செய்ய மாட்டேன், அவர்களை சந்தோஷப்படுத்து, அல்லாஹ் சந்தோஷமாயிடும். இப்ப நாம திக்ர் செய்யறதும் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவையில் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறதுக்காகத்தான் செய்யணும். அதனால உற்சாகமாக உள்ளச்சத்துடனே சந்தோஷமாக செய்யுங்க. அஃதலு திக்ரி லா இலாஹா இல்லல்லாஹ், 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 லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இப்ப கல்பின் பக்கமாக இல்லல்லாஹ் அடிச்சு சொல்லுங்க. சொல்லும் போது அல்லாஹ்வுடைய ஈமான கல்புல தடிப்படுத்துறேன், அல்லாஹ்வுடைய நூறு கல்புல வருது, மாசி அல்லாஹ் வெளியாக்குறேன்னு நினைச்சோம். அந்த உணர்வோட சொல்லுங்க. இல்லல்லாஹ் 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 இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ஸலவாத் ஓது, ஸலவாத் ஓது, ஸலவாத் ஓதுங்க. ஸலவாத் ஓதுங்க, அல்லாஹ் காதல ஸலவாத் ஓதுங்க. பார்த்தா அவங்க பக்கத்துல சாலவா இருக்கு. இப்ப கல்புகளை ஹாதிரா வைத்தவர்களாக இந்த புனிதமிக்க இரவையில யா அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவையில எங்களை நீ ஹயாத்தா வச்சது நீ ரப்பே, எங்களை இந்த சுகமா வச்சது நீ தான் அல்லாஹ், இந்த இரவையில கண்ணு விழிக்க வைக்கிறது நீ தான் அல்லாஹ், திக்ரு மஜ்லிஸ்ல எங்களை சேர்த்து வச்சது நீ தான் அல்லாஹ், இப்போ உன்னை திக்ரு செய்ய வைக்கிறது நீ தான் அல்லாஹ், உன்னை அழைக்க வைக்கிறது நீ தான் அல்லாஹ்,
துவா கேட்கிற ஹதீஸ்ல வந்திருக்கு, யாருக்கு துவா கேட்கிற நாவ அல்லாஹ் திறந்தானோ கபூல் செய்யற வாசலை அல்லாஹ் அடைக்க மாட்டானோ. அதனால இன்னைக்கு எங்களை கேட்க வச்ச நீ எங்களுடைய கோரிக்கைகளை கபூல் செய்வே, எங்களுக்கு கட்டாயம் கொடுப்பே அல்லாஹ். நாங்க எல்லாம் ஒரு இடத்துல கேட்கிறோம் அல்லாஹ், தீன் துனியா ரெண்டும் உங்ககிட்ட கேட்கிறோம், துனியா ஆகிரத்தை அனைத்தும் உங்ககிட்ட கேட்கிறோம், எங்க உப்பு கல்லும் உங்ககிட்ட கேட்கிறோம் அல்லாஹ், சின்னதும் கேட்கிறோம் பெருசும் கேட்கிறோம், ஒன்னை தவிர வேற யார்ட்டும் கேட்க உரிமை இல்ல அல்லாஹ் என்ற உணர்வுடனே அல்லாஹ்வை கொஞ்சுதலாக கெஞ்சுதலாக அல்லாஹ்வை கூப்பிடுங்க, அல்லாஹ் இடத்துல கேளுங்க, எல்லாம் கேளுங்க கல்ப கொண்டு. அல்லாஹு அல்லாஹ் 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 அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, இப்ப நாம அல்லாஹ்வை கூப்பிட்டோம், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னோம், இல்லல்லாஹ்னு சொன்னோம், அல்லாஹ் அல்லாஹ்னு சொன்னோம். நமக்கு அல்லாஹ்வை அதை காட்டி கொடுத்தவர்கள், அல்லாஹ்வுடைய விலாசம் தந்தவர்கள், அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தி வைத்தவர்கள், அல்லாஹ்வுடைய ஈமானை நமக்கு பிச்சை கொடுத்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய கருணையை நாம் மறக்க முடியாது. அல்லாஹ்வும் கரீம், அல்லாஹ்வுடைய ரசூலும் கரீம். ரெண்டு கரீம்களுடைய கருணைக்கு மத்தியில நம்மளுடைய வாழ்வு இருக்குது. அன்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு நம் மீது பாசமுடையவர்கள் இது நீங்க தெரியாதவர்கள் அல்ல. இந்த உம்மத்து மீது எவ்வளவு கவலை கொண்டவர்கள் என்பது யாருமே தெரியாம இருக்க முடியாது. மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், அருமை நபி அவர்களுடைய கடைசி கட்டத்தில் ஒரு ஆராபி, அதாவது காட்டரபி மாதிரி ஒருவர் வந்தார். வாசல் கதவை தட்டினார். அது சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாதியினுடைய கடுமையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த நேரம் அந்த காட்டரபி கதவை தட்டுறதை பார்த்து பாத்திமா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், ஓய் ஆராபி, என்னுடைய தந்தை இப்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, இந்த நேரத்தில் நீ தொல்லை கொடுக்காது, போயிட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்லிவிட்டான். அவர் மறுபடியும் கதவை தட்டினார். அப்ப பாத்திமா நாயகம் இதே பதில் சொல்லி கொண்டிருந்தாங்க, என் பாவா கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, இப்போ பேச முடியாது போன்னு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாத்திமாவே, இவர் திரும்பி போகக்கூடியவர் அல்ல, பெண்களை விதவையாக்கக்கூடியவர், பிள்ளைகளை யத்தீமாக்கக்கூடியவர், அதாவது கணவனை மரணிக்க செய்து தாயை மனைவி விதவையாக்கக்கூடியவர், தாய் தகப்பனை மரணம் அடைய செய்து பிள்ளைகளை யத்தீமாக்கக்கூடியவர். மலக்குல் மௌத் வந்திருக்கிறார், அவர் திரும்பி போகக்கூடியவர் அல்ல. நீங்க கதவை சாத்தி கொண்டாலும் கதவுக்கு மேலிருந்து கூரையை பொத்துக்கிட்டு வந்துருவார். ஆகவே அவருக்கு கதவை திறந்து விடுங்க, அவர் அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு வந்தார். மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் உள்ள வந்தார்கள். வந்து கேட்டாங்க, சலாம் சொல்லி, யா ரசூலல்லாஹ், தாங்களுடைய அனுமதியை கேட்டு அல்லாஹு தஆலா தாங்க விரும்பினால், தாங்க அனுமதி கொடுத்தால் தங்களுடைய ரூஹை கைப்பற்றி வர சொன்னான் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சற்று பொறுங்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரட்டும் என்று சொன்னார். உடனடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். அப்ப யா ரசூலல்லாஹ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல கேட்டார்கள், மலக்குல் மௌத் வந்து என்னுடைய அபிப்பிராயத்தை கேட்கிறாங்க, நான் இருக்கவா வரவான்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், தாங்க அல்லாஹ் கிட்ட வர்றதுதான் நல்லதுன்னு சொன்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துடைய பிரச்சனை என்னன்னு கேட்டாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நபியே ஹபீபே, நீங்க இந்த உம்மத்தை அல்லாஹ் இடத்துல ஒப்படைச்சிருங்க, அல்லாஹ் இந்த உம்மத்துடைய விஷயத்துல கருணை காட்டுவான், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா கிருபை செய்வான்னு சொன்னாங்க. ஆகவே உம்மத்துடைய விஷயத்தை அன்பர்களை சிந்திச்சு பாருங்க. யாரும் தங்களுடைய கடைசி கட்டத்தில் நாம பார்த்த வரைக்கும் ஏதோ தங்களுடைய மனைவி மக்களை பத்தி கவலை இருக்கலாம், அவர்களுக்கு அது செய்யுங்க இது செய்யுங்கன்னு சொல்லலாம், என் பிள்ளைக்கு அது கொடுங்க இது கொடுங்க, அவருக்கு அது கொடுங்க இது கொடுங்க, கைரா செய்யுங்க, தான தரம் செய்யுங்க, பள்ளிவாசலுக்கு காசு கொடுங்க, மதரசா கொடுங்க என்று சொல்லி இருக்கலாம். ஆனாலும் கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அந்த மரண தருவாயில், அதாவது நபி அவர்கள் மரணம் என்று சொன்னா நாம் போன்ற மரணம் அல்ல, அது வாசல் உசூல் சொல்றது, அல்லாஹ் அளவுல சேர்றது. அப்பவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் உம்மத்துடைய பிரச்சனை என்னன்னு தான் கேட்டான். உங்க உம்மத்துடைய விஷயத்துல உங்களை திருப்திப்படுத்துறேன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் தான், அப்படியா இருந்தா நீங்க என் ரூஹை கைப்பற்றிக்கீங்கன்னு சொல்லிவிட்டான். மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் மெதுவாக கை வச்சாக கால்ல வச்சு கை வச்சு ரூஹ நவுத்த ஆரம்பிச்சா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல இருந்து தண்ணீர் பாத்திரத்துல கையை விட்டு தங்களுடைய நெஞ்சிலையும் முகத்திலையும் தடவி, அல்லாஹும்ம ஹவ்வின் அலைய சக்கராத்தில் மவுத்,
யா அல்லாஹ் சக்கராத்துல் மௌத் எனக்கு லேசாக்கி என்று சொன்னதுடனே அல்லாஹும் அர்ஹம் உம்மதி, யா அல்லாஹ் எனக்கு இந்த கஷ்டமா இருக்கு, என் உம்மத்துக்கு நீ கருணை காட்டு என்று துஆ கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இது ஃபாத்திமா நாயகம் கேட்டவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பர்களே, யாரும் தங்களுடைய அந்த கஷ்டத்துல, அதாவது மரணம் நெருங்குற வரைக்கும் மனுஷன் புத்திசாலியா இருக்கிறான், மரணம் நெருங்கிட்டாலும் மனுஷன் பைத்தியக்காரன் மாதிரி. ஏன்னா இந்த உலகம் அவனுக்கு மறைக்கப்பட்டு அந்த உலகம் திறக்கப்பட்டு அந்த காட்சிகளை பார்க்க ஆரம்பித்த உடனே இங்கு மனைவி அழுதாலும் தெரியாது, மக்கள் அழுதாலும் தெரியாது, யாரு கேட்டாலும் தெரியாது. கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டத்திலையும் அல்லாஹும்ம ரப்பி இரஹம் உம்மதி, யா அல்லாஹ் என் உம்மத்துக்கு கருணை காட்டு என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். அன்பர்களே, அப்படிப்பட்ட பரிசுத்த நபி, எந்த நிலையிலும் உம்மத்தை மறவாத அந்த நபி, அவர்களால் தான் இந்த இஸ்லாம் கிடைத்தது, அவர்களால் தான் ஈமான் கிடைத்தது. லேசாக கிடைக்க இல்லை. கல்லடிப்பட்டு, முள்ளடிப்பட்டு, நெத்தி காயப்பட்டு, பற்கள் உடைந்து, அன்பர்களே, இந்த தீனை நபி அவர்கள் பரத்துவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட சிரமங்கள், பட்ட கஷ்டங்களை சொல்லி முடியாது. நம்மளால சொல்லவும் முடியாது, உங்களால கேட்கவும் முடியாது. வாழ்நாளெல்லாம் சீரத்து நபி படிச்ச நாம். ஆகவே இப்போ நபி அவர்கள் இந்த புனிதமிக்க இரவு கிடைத்ததும் அவர்களின் மனக்கவலை தான். முன் சென்று போன உம்மத்துக்குள்ள வயசு என் உம்மத்துக்கு இல்லையே, குறைந்த வயசுல என் உம்மத்து நன்மையில பின்தங்கியவர்களாக போய்விடுவார்களே என்று நபி அவர்கள் ஏங்கிய காரணத்தினால அந்த திருநபியுடைய திருவுள்ளத்தை திருப்திப்படுத்துவதற்காக உம்மத்துக்கு இந்த இரவு அல்லாஹ் கொடுத்து. அதனால இதுவும் சதகமே முஹம்மது ரசூலுல்லாஹ் நபி அவர்களுடைய பிச்சையில தான் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த லைலத்துல் கத்ர். இப்ப இந்த ஒரு இரவு 83 வருஷம் 4 வருஷம் வணங்கின நன்மை நம்ம பட்டோலையில இன்னைக்கு ராத்திரி ஏறிடுது. இப்படி நமக்கு 10-15 லைலத்துல் கத்ர் கிடைச்சா பல 1000 வருஷம் நன்மை செஞ்ச நன்மையை தேடி கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபி அவர்களை நாம் மறக்க முடியாது. ஆகவே அவர்களுடைய பேருபகாரங்களை சிந்தித்தவர்களாக, அவர்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் நினைவு கூறக்கூடியவர்களாக ஹதீஸ் ஷரீஃபில் வருது, சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திக்ர் செய்தால், அவர்களை ஞாபகம் செய்தால் அழுகாமல் திக்ர் செய்ததில்லை ஹதீஸ்ல வந்து. அது பல ஹதீஸ்கள் ஆதாரங்கள். நபி அவர்கள் பேர் சொன்னாலே அவர்கள் மெய் நடுங்கி மெய் சிலிர்த்து நடுநடுங்கி கண்ணீர் எடுத்து கதறி விடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமம் சொல்லுவோம். ஏன்? நபி அவர்களுடைய சேவையை கண்ணால பார்த்தவர்கள், நேரில் கண்டவர்கள், பட்ட கஷ்டங்களை கண்டவர்கள், அவர்களுக்கு அந்த உணர்வு இருந்துச்சு. நாம சரித்திரம் படித்தவர்கள் தான் என்றாலும் அல்லாஹ் தஆலா நமக்கும் அந்த உள்ளத்தை கொடுத்திருக்கிறான். அன்பர்களே, ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல தங்களை சமர்ப்பித்தவர்களாக, முறையிட்டவர்களாக, யா ரசூலல்லாஹ் தாங்களுடைய வருத்தத்தை, தங்களுடைய மனக்கவலை ஆற்றுவதற்காக அல்லாஹ் இந்த புனித இரவை எங்களுக்கு கொடுத்த நாயகமே. அப்ப நீங்க வாங்கி கொடுத்த இரவா தான் போச்சு. நீங்க கவலைப்பட இல்லைன்னா இந்த இரவு எங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஒரு இரவு 83 வருஷம் 4 மாசம் வணங்கின நன்மை 1000 ஆண்டுகளுடைய 1000 மாதங்களுடைய நன்மை கிடைச்சி போச்சு நாயகமே. உங்களுக்கு நாங்க நன்றி தெரிவிக்கிறோம். எங்களுடைய நிலையை உங்க முன்னால சமர்ப்பிக்கிறோம் யா ரசூலுல்லாஹ். எங்களுடைய நிலைகளை பாருங்க நாயகமே. எங்க உள்ளத்துல உங்க முஹப்பத் வச்சிருக்கிறோம். எத்தனையோ உங்களுடைய சுன்னத்துகளை நாங்க தவற விட்டு இருக்கிறோம். மார்க்க ஞானத்துல குறைந்தவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் யா ரசூலுல்லாஹ் உங்களை நாங்க நேசிக்கிறோம். எங்க உயிரை விட, பொருளை விட, எங்க மனைவி மக்களை விட நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். இது உங்களுக்கு வெளிச்சம் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ் ரசூலுக்கு வெளிச்சமான செய்தி. அந்த நபியர்கள் சமூகத்தில் தங்களை சமர்ப்பித்தவர்களாக தங்களுடைய கோரிக்கைகளை வச்சிருங்க. யா ரசூலுல்லாஹ், இந்த புனித இரவு வாங்கி கொடுத்த நீங்க எங்களை இப்ப அல்லாஹ் இடத்துல மன்னிக்க சொல்லுங்க. உங்களுடைய துஆவை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நீங்க சொன்னா அல்லாஹ் எதையும் கேட்க காத்துக்கிட்டு இருக்கிறான் என்ற உணர்வுடனே கூப்பிடுங்க. கொஞ்சதலாக, கெஞ்சுதலாக, அலுமத்துடனே, அதாவது கல்புல அலுமத்தை, நபிகளுடைய உயர்வை தாங்கியவர்களாக சொல்லுங்க. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மத் 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 وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم. الفاتحة. آمين. بسم الله الرحمن الرحيم.
ربنا لك الحمد لك الشكر يا الله ربنا لك الحمد ولك الشكر يا الله ربنا لك الحمد ولك الشكر يا الله اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم أوصل ثواب ما قرانا من كلامك العزيز هذه هدية واصلة رحمة نازلة بركة شاملة تحفة كاملة مقبولة منك إلى روح نبينا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح الأنبياء والأولياء والعلماء والشهداء والصلحاء والمؤمنين أجمعين خصوصا إلى أرواح شيوخنا من شيوخ القادرية وچشتية وغوثية ونقشبندية ورفاعية وشهروردية وشاذلية وشتارية وأكبرية رضوان الله تعالى عليهم أجمعين اللهم انفعنا ببركاتهم اللهم انفعنا بعلومهم اللهم انفعنا بأسرارهم الله ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين ربنا اتمم لنا نورنا واغفر لنا انك على كل شيء قدير யா அல்லாஹ் நாங்கள் உன்னடியார்கள் உன்னுடைய ஹபீபுடைய உம்மத்தினர்கள் யா அல்லாஹ் மார்க்க ஞானத்துல குறைந்தவர்கள் யா அல்லாஹ் உன்னை மறந்தவர்கள் யா அல்லாஹ் உனக்கு மாறு செய்தவர்கள் யா அல்லாஹ் ஆனாலும் உன்னை நேசிக்க கூடியவர்கள் யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்கள் உனக்கு வெளிச்சமா இருக்கிறது யா அல்லாஹ் உனக்கு மாறு செய்யணுங்கிற நோக்கம் எங்களுக்கு இல்ல அல்லாஹ் உன்னை சந்தோஷப்படுத்தி நல்வாழ்வு வாழ ஆசைப்படுறோம் அல்லாஹ் ஆனா அதே நேரத்துல எங்களுடைய ஜென்ம விரோதிகளான நப்சு ஷைத்தானுடைய அவர்களுடைய தூண்டுதலால அமைய சமயவனுக்கு மாறு செஞ்சிடறோம் பிறகு நாங்க வெட்கப்படுறோம் அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த புனிதமிக்க இரவை நீ கொடுத்தது எங்களை மன்னிப்பதற்காக எங்களுக்கு 1000 மாதங்களை விட மேலான நன்மைகளை கொடுக்க இந்த இரவு கொடுத்த அல்லாஹ் பாடிகளுடைய துவாக்களை நீ நிராகரிக்கிறது இல்லை உன்னுடைய ஹபீபு நாயகம் சொல்லி இருக்கிறாங்க ரமலான் மாசத்துல ஒரு இரவு ஒரு துவாவை நீ கட்டாய கபூல் செய்யறல்லா யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை நீ பார்க்காதல்ல உனக்கு மாறு செய்யணுங்கிற எண்ணமே எங்களுக்கு இல்ல ரப்பே உன்னை சந்தோஷப்படுத்தி உன்னுடைய அருளை அடைய ஆசைப்படுறோம் உன்னை சந்தோஷப்படுத்தி நல்வாழ்வு வாழ்வு பிரியப்படுறோம் ஆனா மாற்றமாக ரப்பே நப்சு ஷைத்தானுடைய தீங்குகளால உனக்கு வருத்தத்தை உண்டாக்கிறோம் யா அல்லாஹ் நீ எங்க பேர்ல வருத்தம் ஆயிருந்த எங்க வாழ்வு இருண்டு நீ எங்க பேர்ல கோபம் ஆயிருந்த நாங்க நிம்மதியா வாழ முடியாத எங்க பேர்ல உள்ள வருத்தத்தை மாத்திக்க எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்துக்காக யா அல்லாஹ் எங்கள் பேர்ல நீ கருணை காட்டு எங்க பாவங்களை மன்னிச்சு விடலாம் உன்னுடைய நரக விட்டு எங்களை நீ விடுதலை விட்டுறலாம் ஒவ்வொரு ரமலான ஒவ்வொரு நாளும் நீ லட்சக்கணக்கான மக்களை விடுதலை செய்யறது எங்களையும் விடுதலை செஞ்சு நாங்கள் உன்னுடைய சோனத்தை கேட்கறதுக்கு நான் குசு நல்லா தகுதியை பார்க்க எங்க தகுதி நீ பார்க்காத உன் கருணையை கொண்டு உன்னுடைய சொர்க்கத்துல இடம் கொடுத்துடலாம் யா அல்லாஹ் எங்களுடைய எஞ்சிய காலத்தை இஸ்லாத்தின் மீது எங்களை வாழச்சு நீ பிச்சை கொடுத்த இந்த ஈமான் எங்க பாவ தோஷங்களால பிடிக்கிறாத ஈமான எங்களுக்கு நிரந்தரமாக்கிவை ஈமானின் மீது எங்களை வாழவை இஸ்லாத்தின் மீது வாழவை சுன்னத் ஜமாத்துடைய கொள்கையின் மீது எங்களை தரிப்படவை யா அல்லாஹ் உன்னையும் உன்னுடைய ஹபீபு நாயகத்தையும் ஏனைய நபிமார்களையும் அஹ்ல பைத்துகளையும் சஹாபாக்களையும் தாபைன்களையும் தபா தாபைன்களையும் கியாமத் நாள் பரியந்தம் வரக்கூடிய அவுலியாக்களையும் யா அல்லாஹ் நேசிக்க கூடியவர்களாக எங்களை ஆக்கி உனக்காக உன் நல்லடியார்களை நேசிக்கிற நசீபை எங்களுக்கு யா அல்லாஹ் உன்னுடைய மாரிஃபா ஞானங்களை எங்களுக்கு கூட அல்லாஹ் நாங்களும் ஒன்னு அறியாதவர்களாக இருக்கோம் எங்களுக்கு ஒன்னு அறிகிற தௌஃபீக் யா அல்லாஹ் உன்னை சதா திக்ர் செய்யற நாவு சதா உன்னை
திக்ரு செய்யற கல்ப கொடு. எங்க கல்புகளை நீ குடி வந்துரு அல்லா. எங்க சிந்தனையில நீ இரு அல்லா. எங்க பார்வையில நீ இரு அல்லா. யா அல்லாஹ் இந்த உலக ஆசாபாசங்களை விட்டு எங்க கல்ப ஆகிரத்தின் பக்கம் நீ தான் திருப்பணும் அல்லா. யா அல்லாஹ் இந்த உலக ஆசாபாசங்களை லயிச்சு உன்னை மறந்த கூட்டத்தில் ஆக்கிவிட்டார். ஆகிரத்தை மௌத்தை மறந்தவர்களாக ஆக்கிவிட்டார். யா அல்லாஹ் நாங்கள் உன்னுடைய அடியார்களை முஸ்லிம்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக ஆக்கி, எங்களுடைய இனபந்துக்களை உதவி செய்யக்கூடியவர்கள் ஆக்கி, அவர்களுடைய அன்பையும் துஆக்களையும் பெறக்கூடியவர்களாக ஆக்கி. யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்கள் ஆதி கைவசம் இருக்கல்லா. நீ எப்படி திருப்பி அப்படி திருப்பி போடும். ஆகவே சதா உன் பக்கம் திருப்பி எல்லாம் எங்க நப்சுகள் பக்கம் எங்களை சாட்டிப்படாத நம்பு. யா அல்லாஹ் இந்த புனிதமிக்க இரவையில் எங்கள வியாதியஸ்தர்களுக்கு சுகம் கொடுக்கிறல்லா. எங்களில கடன்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறல்லா. ஏழை எளியவர்களுடைய ஏழ்மை இன்னைக்கு சீமாந்தன கூடல்லா. யா அல்லாஹ் எங்கள வியாபாரத்துங்களை பரக்கத்து செய்யலாம். காபிர்களுக்கு முன்னாலே எங்களை நீ கேவல நிலையில விட்டுறாதா. நாங்களும் உனக்கு மாறு செஞ்சிருக்கோம். நாங்க எங்களை முத்தகீர்கள் சொல்ல இல்லல்லா. நாங்க நல்லடியார்கள், நேசர்கள், இறை நேசர்கள் சொல்ல இல்லை. எங்க பாவங்கள் எங்களுக்கு வெளிச்சமாயிருக்கு. நாங்க சதாவும் முன்னால வெக்கப்பட்டு கொண்டே இருக்கு. யா அல்லாஹ் நாங்க பாவிகள் என்று ஒப்புக்கொள்றோம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகீனா அஸாபன் நார் வகீனா அஸாபஸ் ஸக்ராத் வகீனா அஸாபல் கப்ர் வகீனா அஸாபல் ஹஷ்ர் பிரஹ்மதிக யா அஸீஸ் யா கஃபார் ஸல்லி யா ரப்பி அலன் நபி முஹம்மதின் وآله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم.